ஓகே, குட் மார்னிங். நம்ம இன்னைக்கு அஜூரோடைய கண்டெய்னர் இன்ஸ்டன்சஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு செஷனுடைய அஜெண்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா அஜூர் கண்டெய்னர் இன்ஸ்டன்ஸ்னா என்ன, தென் அதில் வந்து எப்படி நம்ம ஒர்க் லோட்ஸ் நம்மளுடைய அப்ளிகேஷன் கண்டெய்னர்ஸ்லாம் எப்படி ரன் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். தென் என்னென்ன ரோட் மேப் இருக்கு அப்படின்றத டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணலாம். பட் அஜூர் கண்டெய்னர் இன்ஸ்டன்சஸ் போகிறதுக்கு முன்னாடி ஓகே, ஸோ அஜூரை பொறுத்த வரைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃபரிங் தராங்க கண்டெய்னர் ரிலேட்டடா. ஸோ ஈவன் வந்து கண்டெய்னர் அப்ளிகேஷன், குபர்னெட்டிஸ் சர்வீஸ், அஜூருடைய கண்டெய்னர் இன்ஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி 3 டிஃப்ரெண்ட் ஆஃபரிங் தராங்க. ஓகே, ஸோ அதில் வந்து அஜூர் கண்டெய்னர் இன்ஸ்டன்ஸ் வந்து இட் இஸ் டாக்கர் கண்டெய்னர் as a சர்வீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டாக்கர் கண்டெய்னர்ஸ் வந்து நிறைய இப்போ கொஞ்சம் சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு டாக்கருடைய ப்ராடக்ட் லெவல்லையும் சரி, டாக்கருடைய ஆஃபரிங்லையுமே. ஏன்னா அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா 3-4 இயர்ஸ் பேக் வந்து 2019 வந்து தே ஹேவ் மிராண்டஸ் அப்படின்ற கம்பெனி வந்து டாக்கரை பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஈவன் வந்து குபர்னெட்டிஸ் ஓப்பன் சோர்ஸ்ல கூட டாக்கர் யூசேஜ் வந்து கம்மி பண்ணிட்டு வராங்க. ஸோ டாக்கர் அப்படின்னா என்ன, டாக்கர்ல வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா நீங்க நம்மளோட சேனல்ல போனீங்க நிறைய வீடியோஸ் வந்து ஃப்ரீயாவே கொடுத்துருக்கோம். ஸோ இன்டெப்த் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர் தட். ஓகே, ஸோ டாக்கர் எப்படிலாம் நம்ம டிப்ளாய் பண்ணலாம், என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, மாஸ்டர் டாக்கர் என்ன மந்த் ஆஃப் ஸ்நாக்ஸ் அப்படின்ற மாதிரி தமிழ்லையும் ஒரு சீரீஸ் இருக்கு, இங்கிலீஷ்லயும் ஒரு சீரீஸ் இருக்கு. ஸோ அதில் கம்ப்ளீட்டாக வந்து பேசிக்லேருந்து எப்படி நம்ம டாக்கர் இன்ஸ்டால் பண்ணலாம், என்னென்ன ஆப்ஷன்ஸ், டாக்கர் கம்போஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் இருக்கு. ஸோ ஜஸ்ட் அ செகண்ட் இந்த குயிக்காக காமிச்சிடுறேன். ஸோ அதை கோ த்ரூ பண்ணுங்க. சேனல் ஓகே. ஸோ பிளேலிஸ்ட் நிறைய வந்துருச்சு. ஸோ ஐ திங்க் ஐ ஹேவ் டு ஆர்கனைஸ் இட். இந்த கிளிப் பண்ணீங்க அப்படின்னா மாஸ்டர் டாக்கர் என்ன சீரியஸ் ஆஃப் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்கர் இன்ஸ்டலேஷன் எப்படி, டாக்கர் எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்கர் கம்போஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ அதை கோ த்ரூ பண்ணுங்க. பட் குபர்னெட்டிஸ்குள்ள இப்போ போக வேண்டாம். ஓகே, குபர்னெட்டிஸ் அப்படின்றது ஒரு கிளஸ்டர்ட் என்விரான்மெண்ட். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க விஎம்வேர் பேக்ரவுண்ட்லேருந்து வரீங்க அப்படின்னா இப்போ தனித்தனியா நம்ம வந்து வர்ச்சுவல் மெஷின்ஸ் ரன் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், விஎம்வேருடைய இஎஸ்எக்ஸ்ஐ ஆர் விஎம்வேருடைய விஸ்பியர் ப்ராடக்ட்டை வந்து டிப்ளாய் பண்ணிட்டு இந்த ஹைப்பர்வைசர்ல வந்து நம்ம we will go and install the virtual machine. So we need a hypervisor. ஹைப்பர்வைசர்ன்றது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அந்த வர்ச்சுவலைசேஷன் யூஸ் பண்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் நம்ம ஹைப்பர்வைசர் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுல விஎம் வந்து நிறைய கிரியேட் பண்ணலாம். ஒரு சிங்கிள் ஹார்ட்வேர்ல இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் பண்ணிட்டு யூ வில் பி ஏபிள் டு கிரியேட் மல்டிபிள் வர்ச்சுவல் மெஷின்ஸ். ஸோ அதுவே வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிறைய டிஃப்ரெண்ட் கிளஸ்டர்ட் செட்டப் வேணும் எனக்கு, ஹை அவைலபிலிட்டி, டிஆர்எஸ், தென் விமோஷன், இதெல்லாம் வந்து லைவா ஆன்லைன்ல ஒர்க் ஆகணும் அப்படின்னா தென் ஐ ஹேவ் டு பர்ச்சேஸ் விசென்டர். விசென்டர் மூலயமா நான் வந்து அந்த கிளஸ்டரிங், ஹை அவைலபிலிட்டி, டிஆர்எஸ் ஃபீச்சர்ஸ், இந்த மூவ்மெண்ட் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால கான்ஃபிகர் பண்ண முடியும், கிரியேட் பண்ண முடியும். லைக் டெம்ப்ளேட்ஸ், தென் நிறைய கண்டென்ட் லைப்ரரி அதெல்லாம் கிரியேட் பண்ணலாம் விசென்டர் இருந்தது அப்படின்னா. ஸோ அதே மாதிரி இங்க இப்போ நம்ம சிங்கிள் இண்டிவிஜுவல் கண்டெய்னர்ஸ் ரன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல வந்து we have to add this docker engine. docker engineன்றது OS virtualizationக்கான ஒரு ப்ராடக்ட். அது இட்ஸ் அப்ளிகேஷன் OS virtualization ஆப் அது. ஸோ உங்களுடைய ஓஎஸை வந்து மல்டிபிள் டிஃப்ரெண்ட் சர்வீஸ் ரன் பண்றதுக்கு இல்லை மல்டிபிள் டிஃப்ரெண்ட் கண்டெய்னர்ஸ் ரன் பண்றதுக்கான ஃபீச்சர், அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து எனேபிள் பண்றதுக்கு தான் அந்த டாக்கர் இன்ஜின் ஆட் பண்றோம். ஸோ இந்த டாக்கர் இன்ஜினை வந்து நீங்க வந்து விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணலாம். இட் கேன் பி இன்ஸ்டால் இன் ஆல் மேஜர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் லைக் ஆல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபிளேவர், ஈவன் வந்து மேக், விண்டோஸ் அண்ட் லினக்ஸ் எல்லாத்துலயுமே நீங்க டாக்கர் லோட் பண்ணிக்கலாம். அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு யூ கேன் ரன் மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் ஆன் த சேம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்கேஸ் நீங்க கிளஸ்டரிங் வேணும், எனக்கு வந்து ஹை அவைலபிலிட்டி வேணும், மூவ்மெண்ட்லாம் பண்ணணும் அப்படின்னா தென் குபர்னெட்டிஸ் அப்படின்ற ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நீங்க இந்த ஆர்கஸ்ட்ரேஷன், ஆட்டோமேஷன், தென் ஹை அவைலபிலிட்டி இந்த மாதிரி நமக்கு
vCenterல கிடைக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே Kubernetes மூலமா கிடைக்கும். ஸோ உங்களுக்கு கிளஸ்டர்ட் என்விரான்மெண்ட் வேணும் அப்படின்னா தான் தென் யூ கோ ஃபார் Azure Kubernetes சர்வீஸோ இல்லை Kubernetes பிளாட்ஃபார்மோ நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஃபுல் கண்டெய்னர் ஆர்கஸ்ட்ரேஷன் வேணுன்றப்பதான் நம்ம அந்த பர்டிகுலர் சினாரியோக்கு போவோம். ஸோ இப்போ நம்ம அந்த கண்டெய்னர் அப்படின்ற விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஸோ நிறைய நம்மளை சுத்தி வந்து ப்ராக்டிசஸ் மாறுது, நிறைய டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி மாறுது, நிறைய நியூ ஹார்ட்வேர் டெக்னாலஜிஸ் வந்து வருது, நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்றாங்க, ஆர்கனைசேஷன்ஸ் வந்து அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ற விதம் மாறுது. ஸோ ஆன் எ வெரி ஹை லெவல் ஐ வில் எக்ஸ்பிளைன் திஸ், ஓகே, ஸோ தட் நமக்கு வந்து ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும் எதனால வந்து இப்போ கண்டெய்னரைஸ்ட் ஒர்க் லோடுக்கெல்லாம் போறாங்க, ஏன் இந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம ரீச் ஆயிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ or I would say cultural change. So இந்த கல்ச்சுரல் ஷிஃப்ட், இந்த கல்ச்சுரல் சேஞ்ச் வந்து நமக்கு இப்போ நடந்துட்டு இருக்கு. So let me have it here. ஓகே, ஸோ டெவலப்மெண்ட், இப்போ வந்து டெவலப்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றது வந்து இந்த அப்ளிகேஷனை டெவலப் பண்றதுக்கான ப்ராக்டிஸ். அந்த ப்ராக்டிஸ் வந்து எப்படி இருந்துட்டு இருந்தது, இப்போ எப்படி மாறிடுச்சு அப்படின்றது ஓரளவுக்கு உங்களுக்கு நீங்க ஐடியில இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாட்டர் ஃபால் மாடல்ல தான் வந்து அப்ளிகேஷனை வந்து கிரியேட் பண்ணி உங்களுக்கு டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ வாட்டர் ஃபால் மாடல் அப்படின்னும் போது இப்போ வந்து அப்ளிகேஷன் பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட்டை போயிட்டு அந்த டெவலப்மெண்ட்டோடைய மேனேஜரோ இல்லை அந்த டெவலப்மெண்ட் டீமோடைய லீடு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே வில் கேதர் த ரெக்யர்மெண்ட், ஆர்கிடெக்ட் கூட இல்லை ப்ரீ சேல்ஸ் டீம் கூட சேர்ந்து they will be collecting the business requirement. அந்த பிசினஸ் ரெக்யர்மெண்ட் வந்து எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு டெவலப்மெண்ட் டீம் வந்து ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் கம்ப்ளீட் ஒரு எண்ட் டு எண்ட் ஒரு ஒன் அப்ளிகேஷன், ஒரு சிங்கிள் அப்ளிகேஷனை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இது உங்களுக்கு நீங்க பிசினஸ்க்கு கேட்ட அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷன்ல நீங்க கேட்ட எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிஸ், ஃபீச்சர்ஸ், அந்த பிசினஸ் ப்ராசஸ் எல்லாமே உங்களால பண்ண முடியும். ஸோ பிசினஸ் ப்ராசஸ் அப்படின்னா கஸ்டமர் கூட பேசுறது, இல்லை கான்ட்ராக்டர் கூட வந்து டிஸ்கஸ் பண்றது, இல்லை B2B அப்ளிகேஷன், பிசினஸ் டு பிசினஸ் ரிலேஷன்ஷிப் அப்ளிகேஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷன்ல வந்து அவங்க என்ன கேட்டாங்களோ அந்த பிசினஸ் ப்ராசஸை கவர் பண்ணி அவங்க வந்து ஒரு அப்ளிகேஷனை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த பிசினஸ் ப்ராசஸஸ் எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா இப்போ வந்து நமக்கு ஒரு கன்சியூமர் ஆப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல லாகின் பண்றது, அதுல என்னென்ன ஆஃபரிங் இருக்கு, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு, எல்லாமே வந்து ஒரு சிங்கிள் மோனோலித்திக் அப்ளிகேஷனை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. மோனோலித்திக் அப்ளிகேஷன் அப்படின்னும் போது எவ்ரிதிங், அந்த அப்ளிகேஷன், அதோடைய ஃப்ரண்ட் எண்ட், வெப் லேயர், தென் டேட்டாபேஸ், அப்ளிகேஷன், மிடில் வேர், இது எல்லாத்தையும் ஒரே சர்வர்ல ஒரே அப்ளிகேஷன் அவங்களுக்கு லோட் பண்ணி ஒரு சிங்கிள் அப்ளிகேஷனை கொடுத்துருவாங்க. ஓகே, இது மாதிரி நமக்கு வந்து தனித்தனியா லேயர்டு இது இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் இனிஷியலா ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க. வாட்டர் ஃபால் மாடல் அப்படின்னும் போது பிசினஸ் ரெக்யர்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ஒரு ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் கொடுப்பாங்க. இப்போ ப்ராடக்டோடைய ரிலீஸ் 1 வெர்ஷன் 1 கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து சாஃப்ட்வேர் கன்சியூம் பண்ணி பார்ப்பாங்க பிசினஸ்ல. தென் அதுல ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா தென் அகெயின் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் திருப்பி வெர்ஷன் 2 ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து ரொம்ப டிலேட் அப்டேட்ஸ் வரும். உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணனால ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இதுதான் வாட்டர் ஃபால் மாடல்ல வந்து இந்த மாதிரி தான் வந்து அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. தென் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லாஸ்ட் ஒரு 20-25 இயர்ஸா வந்து கொஞ்சம் மாடல் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இனிஷியலா வந்து எல்லாமே ஒரே அப்ளிகேஷன், ஒரே பண்டிலா இருக்கும், ஒரு சிங்கிள் மோனோலித்திக் ஆப்பா இருக்கும் அப்ளிகேஷன் ஆர்கிடெக்சரை பொறுத்த வரைக்கும். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து தே ஹேவ் ஸ்டார்டட் சேஞ்சிங் டுவர்ட்ஸ் டியர்ட் அப்ளிகேஷனுக்கு வந்து ரொம்ப மாறிட்டாங்க. ஆல்மோஸ்ட் வந்து இது இப்ப இல்ல, இது இட் ஹஸ் சேஞ்ச்டு 20 years பேக். பிஃபோர் 30 years, பிஃபோர் 20 years எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ அதே அப்ளிகேஷன் ரெக்யர்மெண்ட் தான். பட் அப்ளிகேஷனை வந்து they have started creating in a agile way. Agile way அப்படின்னும் போது லேயர்ட் சிஸ்டம்ஸை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லேயர்ட் ஆர் டியர்ட் ஆப்பா கொடுத்துட்டாங்க. ஸோ லேயர்ட் ஆர் டியர்ட் ஆப்னும் போது நமக்கு ஒரே பர்டிகுலர் அப்ளிகேஷனை டிஃப்ரெண்ட் லேயரா பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து வெப் அப்ளிகேஷன் தனியா, ஃப்ரண்ட் எண்ட், அதாவது உங்களுடைய பிசினஸ் அப்ளிகேஷன், அது அப்ளிகேஷனே சொல்லுவீங்க நீங்க. ஸோ அது அப்ளிகேஷன் எடுத்துப்போம். இது வெப் லேயர் வந்து வெப் லேயர்னு எடுத்துக்கங்க. ஸோ டேட்டா பேஸ் லேயர், மிடில் வேர் லேயர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தனித்தனியா அட்லீஸ்ட் வந்து
டேட்டாபேஸ்க்கு தனி சர்வர், அப்ளிகேஷனுக்கு தனி விஎம், வர்ச்சுவல் மிஷின் வெப் சர்வருக்கு தனி விஎம் அப்படின்ற மாதிரி அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு ஐசோலேட் பண்ண செக்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது லேயரிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது டியரிங்னு சொல்லுவாங்க. டியர்ட் அப்ளிகேஷன், வெப் டியர், ஆப் டியர், டேட்டாபேஸ் டியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய டிஃப்ரெண்ட் விஎம்ஸ் தான் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு 10 வருஷமா வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டெய்னரைஸ்ட் ஒர்க் லோடு வந்து ரொம்பவே பாப்புலர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கண்டெய்னரைஸ்ட் ஒர்க் லோடு அப்படின்னும் போது நமக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பார்க்கணும். ஸோ கண்டெய்னர்ஸ்க்கும் 20 வருஷத்துக்கு வந்து முன்னாடி வந்த வர்ச்சுவல் மெஷின் டெக்னாலஜிக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த பிசிக்கல் சர்வர் டெக்னாலஜிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது. ஒரு 30 இயர்ஸ் பேக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு சிஸ்டம்ஸோடைய சைசிங்கோ வந்து இல்லை வந்து சிஸ்டம் வந்து யூஸ் பண்றது ரொம்ப கம்மியான ஹார்ட்வேர் சைசிங்ல தான் வந்து மேனுஃபேக்சரர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜி வந்து ஹார்ட்வேர் டெக்னாலஜி வந்து அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை. ஸோ இப்போ ஒரு ஹார்ட்வேர் வாங்க போறீங்க 30 இயர்ஸ் பேக் அப்படின்னா யூ லேப் சம்திங் லைக் ஒரு 2 CPU சாக்கெட் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 GB ரேம் வந்து மேக்ஸிமம் இருக்கும். தென் வந்து யூ வில் ஹேவ் சம்திங் லைக் ஒரு 80 GB ஹார்ட் டிஸ்க். இந்த மாதிரி தான் வந்து நீங்க ஜென்ரலா வந்து சிஸ்டம்ஸ் வந்து கான்ஃபிகரேஷன் கிடைக்கும். ஈவன் சர்வரே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான கான்ஃபிகரேஷன் தான் இருக்கும். ஸோ இதுல வந்து நீங்க ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன் ரன் பண்றீங்க அப்படின்னா தென் அது வந்து பிசினஸ்க்கு பெரிய லாஸ் கிடையாது. ஏன்னா வந்து இந்த பர்டிகுலர் ஹார்ட்வேர்ல ஒரு இவ்வளவு பெரிய அப்ளிகேஷன் ரன் பண்றதுக்கு சூட்டபிளான கன்சியூம்ஷன் இருக்கும். ஸோ அது வந்து இட் இஸ் வெல் அண்ட் குட். பட் ஓவர் த பீரியட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஃப்டர் 2000 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய கான்ஃபிகரேஷன் வந்து ஹை சைஸா ஆரம்பிச்சு. ஒரே ஹார்ட்வேர்ல வந்து 4 CPU வித் மல்டிபிள் கோர்ஸ், தென் மல்டிபிள் டிபில வந்து பாத்தீங்கன்னா மெமரி டெக்னாலஜி வர ஆரம்பிச்சிருச்சு. தென் வந்து பெட்டாபைட்ஸ்ல வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த அளவுக்கு வந்து நிறைய ஹை அண்ட் ஹார்ட்வேர், ஹை அண்ட் டெக்னாலஜி, அதுலேயே வந்து நிறைய ஹைப்பர் த்ரெட்டிங், உங்களுக்கு வந்து மல்டி ப்ராசஸிங் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து எனேபிள் பண்ண தென் வந்து அதுல ஒரு சர்வர்ல, ஒரு பிசிக்கல் சர்வர்ல ஒரே ஒரு சிங்கிள் அப்ளிகேஷன் நீங்க ரன் பண்றீங்க அப்படின்னா இட் இஸ் அ லாஸ் டு த பிசினஸ். ஓகே, இதுல வந்து அப்ப என்ன பண்ணணும், நம்ம மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் வந்து ரன் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம வந்தோம். ஏன்னா அந்த அளவுக்கு ஹார்ட்வேர் வந்து ஹெவியா கிடைக்க ஆரம்பிச்சது. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணாங்க, VMware மாதிரி கம்பெனிஸ், மைக்ரோசாஃப்டோட ஹைப்பர்-வி, தென் அந்த சிட்ரிக்ஸோட ஜென், லினக்ஸோட KVM, இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஹைப்பர்வைசர் அப்படின்ற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து வர்ச்சுவல் மெஷின் ரன் பண்ற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி கொண்டு வந்தாங்க. ஸோ வர்ச்சுவல் மெஷின் அப்படின்னும் போது ஒரு பிசிக்கல் சர்வர்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணி மல்டிபிள் செப்பரேட் வர்ச்சுவல் மெஷின்ஸ் வந்து உங்களால ரன் பண்ற மாதிரி உங்களுக்கு ஃபெசிலிட்டி கொண்டு வந்தாங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா மல்டிபிள் வர்ச்சுவல் மெஷின்ஸ் ரன் பண்றதுக்கான சரி, ஓகே, இதுல பார்க்கலாம். ஸோ இது ஒரு சிங்கிள் ஹார்ட்வேர் இருக்கும். அதுல வந்து நீங்க அந்த ஹைப்பர்வைசர் லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேல நீங்க வந்து மல்டிபிள் VMs வந்து வர்ச்சுவல் மெஷின்ஸ் வந்து ஒரே ஹார்ட்வேர்ல ரன் பண்ணலாம். இந்த ஒரு ஹார்ட்வேரும் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் இண்டிபெண்டன்ட் சிஸ்டம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு தனி VM, இதுக்கு ஒரு தனி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும். ஒரு VMும் வந்து நீங்க இன்கேஸ் இந்த அப்ளிகேஷன்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு, இது நீங்க ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இது தனியா நீங்க இண்டிவிஜுவலா ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த வர்ச்சுவல் மெஷினை. ஸோ அந்த மாதிரி வந்து வர்ச்சுவல் மெஷின் வந்து இண்டிபெண்டா இருக்கும். பட் இதுல என்ன ஒரு டிராபேக் அப்படின்னா நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோமா நாவல. ஸோ வர்ச்சுவலைசேஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டெக்னாலஜி வந்து ஹார்ட்வேர் வர்ச்சுவலைசேஷன். ஹார்ட்வேர் வர்ச்சுவலைசேஷன்ல வந்து ஹார்ட்வேர் ஃபுட் பிரிண்ட் வந்து கம்மியாச்சு. ஸோ ஹார்ட்வேர் ஃபுட் பிரிண்ட் அப்படின்னும் போது இதுல சிங்கிள் பிசிக்கல் சர்வர் அப்படின்றது வந்து அந்த டைம்ல வந்து நம்ம ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ணுவோம். அதுல வந்து ஒரு VM, ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும். ஸோ அந்த டைம்ல ஒரு பிசிக்கல் சர்வர்ல ஒரு OS இன்ஸ்டால் பண்ணுவோம். அதுல வந்து ஒரு மோனோலித்திக் அப்ளிகேஷன் வந்து ரன் பண்ணுவோம். ஸோ இதுவே ஆர்கனைசேஷன்ல வந்து ஒரு 100 அப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா தென் வந்து அதுக்கு வந்து 100 பிசிக்கல் சர்வர்ஸ் மினிமம் தேவை. ஓகே, அதை தாண்டி வந்து பிளஸ் ஆர் மைனஸ் வந்து ஒரு 10 யூட்டிலிட்டி சிஸ்டம்ஸ் லைக் DNS, DHCP அந்த மாதிரி சப்போர்ட்டிங் சர்வர்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சிஸ்டம்ஸ் வந்து தேவைப்படும். ஒரு 10 or 15 வந்து பிசிக்கல் சர்வர்ஸ் இருக்கும். டொமைன் கண்ட்ரோலர் அப்படின்ற மாதிரிலாம் அடிஷ்னல் அந்த FTP சர்வர், வெப் சர்வர்ஸ்க்கு தனியாக ஏதாவது அடிஷ்னலா உங்களுக்கு இன்ஃப்ரா டீமுக்கு தேவையான சிஸ்டம்ஸ்லாம் உங்களுக்கு வந்து யூட்டிலிட்டி சிஸ்டம்ஸ்ல வந்து தனியா இருக்கும். ஸோ இப்போ 100 அப்ளிகேஷனுக்கு 100 பிசிக்கல் சர்வர் தேவைப்படுச்சு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 100 அப்ளிகேஷன் ரன் பண்றதுக்கு 100 வர்ச்சுவல் மெஷின்ஸ் இருந்தா போதும். அப்போ வந்து இண்டிவிஜுவல் பிசிக்கல் சர்வர்ஸ் வந்து தேவையில்லை. அப்ப இந்த 100 வர்ச்சுவல் மெஷின்ஸ் ரன் பண்றதுக்கு வந்து 10 பிசிக்கல் சர்வர் இருந்தா போதும். ஸோ ஏன்னா ஒரு பிசிக்கல் சர்வர்ல வந்து நம்ம அட்லீஸ்ட் வந்து ஒரு ஆவரேஜா வந்து 10 VMs வந்து ரன் பண்ண முடியும். அப்ப அந்த 10 VM அப்படின்னும் போது இதுல வந்து பிசிக்கல் ஃபுட் பிரிண்ட் வந்து கம்மி ஆயிடுச்சு.
100 பிசிக்கல் சர்வர் இருந்த இடத்துல 10 பிசிக்கல் சர்வர் தான் வந்துருச்சு. ஸோ இப்போ 100 பிசிக்கல் சர்வர் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 10 ரேக்காவது தேவை. இப்போ அந்த 10 ரேக்குக்கு வந்து 10 நெட்வொர்க் ஸ்விட்ச் இருக்கும். ஒரு ரேக்லயும் வந்து டாப் ஆஃப் த ரேக்ஸ் நெட்வொர்க் ஸ்விட்ச் இருக்கும். ஸோ அப்போ 10 ஸ்விட்சஸ் வந்து நமக்கு 10 ஸ்விட்ச் தேவை. அதே மாதிரி அதுக்கு இன்டர் கனெக்டிங் காம்பனன்ட்ஸ், அப்புறம் பேக் போன், அந்த கேபிளிங், ஸ்டாக்கிங், அந்த விஷயங்கள்லாம் நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். ஸோ மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் வந்து பவர் கன்சம்ஷனா இருக்கட்டும், கூலிங் கன்சம்ஷனா இருக்கட்டும். ஏன்னா வந்து 100 சர்வர்ஸ்ல இருந்து வரக்கூடிய ஹீட் வந்து அதிகமா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி கூலிங் கன்சம்ஷன் அதிகமா இருக்கும். அதே மாதிரி 100 பிசிக்கல் சர்வர்ஸ்ல பவர் அதிகமா வந்து கன்சியூம் ஆகும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பிசிக்கலா வந்து நிறைய விஷயங்கள் கம்மியாச்சு. இப்போ 10 பிசிக்கல் சர்வர்ஸ் அப்படின்னா ஒரு ரேக் இருந்தா போதும், இல்ல 2 ரேக்னு எடுத்துப்போம். ரொம்ப அக்ரெசிவா போனா 2 ரேக்ஸ் 2 ஸ்விட்ச் இருந்தா போதும். தென் வந்து கேபிளிங்கும் கம்மியாகும். ஏன்னா 10 பிசிக்கல் சர்வர் தான், 100 பிசிக்கல் சர்வர் இருந்த இடத்துல. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து மேன் பவரும் வந்து இப்போ வந்து 10 இன்ஜினியர்ஸ் இருந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு 3 இன்ஜினியர் இருந்தாலே போதும், இல்லை 4 இன்ஜினியர்ஸ் இருந்தாலே போதும். ஆன் ப்ரெமைசஸ் டேட்டா சென்டர் மெயின்டெனன்ஸ் டீம் சொல்றேன். ஸோ ஆன் ப்ரெம்ல டேட்டா சென்டர் மெயின்டெனன்ஸ் டீமுடைய சைஸ் வந்து டிராஸ்டிக்கலா கம்மியாச்சு. உங்க டேட்டா சென்டருடைய சைஸ் வந்து டிராஸ்டிக்கலா ஷ்ரிங்க் ஆச்சு ஹார்ட்வேர் வர்ச்சுவலைசேஷன் அப்படின்ற கான்செப்ட்ல. அப்போ ஹார்ட்வேர் வர்ச்சுவலைசேஷன்ல என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு ஹார்ட்வேர்ல இருக்கக்கூடிய ரிசோர்சஸ், சிபியூ, மெமரி, அந்த மாதிரி ரிசோர்சஸ் வந்து மல்டிபிள் வர்ச்சுவல் மெஷினுக்கு, மல்டிபிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு வந்து நம்ம ஷேர் பண்ற டெக்னாலஜி தான் இந்த ஹைப்பர்வைசர், அந்த வர்ச்சுவலைசேஷனுக்கான ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த விஎம்வேருடைய விஸ்பியர், மைக்ரோசாஃப்டுடைய ஹைப்பர்வி, இந்த ப்ராடக்ட்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய ஹார்ட்வேர் ரிசோர்சஸ் வந்து மல்டிபிள் வர்ச்சுவல் மெஷினுக்கு, மல்டிபிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு ஷேர் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷனாலிட்டி, ஃபீஸிபிலிட்டியை வந்து கொண்டு வந்தாங்க. அதான் வந்து அந்த ஹைப்பர்வைசரோட வேலை. இது வந்து இட் இஸ் வர்ச்சுவலைசேஷன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. லினக்ஸ்ல வந்து கேவிஎம் இருக்கு, சிட்ரிக்ஸ்ல ஜென் இருக்கு. தென் யூ ஆல்சோ ஹேவ் அமேசானோட நைட்ரோ இருக்கு. இப்போ நிறைய அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து ஹைப்பர்வைசர் ப்ராடக்ட் கொண்டு வந்தாங்க. இது ஹார்ட்வேரை வந்து அப்டிராக்ட் பண்ண ஒரு கான்செப்ட். இது ஹார்ட்வேரை வந்து வர்ச்சுவலைஸ் பண்ண கான்செப்ட். இதனால நிறைய ஹார்ட்வேர் ஃபுட் பிரிண்ட் கம்மியாச்சு. ஸோ இதுல என்ன கம்மி ஆகலை அப்படின்னா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து கம்மியாகவே இல்லை. இப்போ 100 அப்ளிகேஷனுக்கு வந்து 100 ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் வந்து அந்த 100 வர்ச்சுவல் மிஷினுக்கு தனித்தனியா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்துட்டே இருந்தது. சரி, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு அப்படின்னும் போது அப்ப என்ன ஆகும், ரிமோட்ல இருந்து வந்து அந்த என்விரான்மெண்ட்டை மேனேஜ் பண்ணிட்டு இருந்த ரிமோட் சப்போர்ட் டீம் வந்து அப்படிதான் இருப்பாங்க. மேக்ஸிமம் வந்து அந்த 100 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து அவங்க பேட்ச் பண்ணணும், மானிட்டர் பண்ணணும், அப்கிரேட் பண்ணணும், அப்டேட் பண்ணணும், அதுல வர சேலஞ்சஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அப்போ ரிமோட் சப்போர்ட் வந்து பெருசா டிராஸ்டிக்கலா கம்மியாகல. ரிமோட் சப்போர்ட்ல வந்து 1 or 2 இன்ஜினியர்ஸ் கம்மியா இருப்பாங்க. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, 100 பிசிக்கல் சர்வர் வந்து ரிமோட்ல மேனேஜ் பண்றதுக்கு பதிலா 10 பிசிக்கல் சர்வர் தான் மேனேஜ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துச்சு. 10 ஸ்விட்சுக்கு பதிலா 2 ஸ்விட்ச் மேனேஜ் பண்ண வந்தது. ஸோ அப்ப ரிமோட் டீம் வந்து ஒரு 15 பேர் இல்ல 12 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ரிமோட் சப்போர்ட். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா கம்மியாச்சு. மேபி வந்து ஒரு 7 or 8 இன்ஜினியர்ஸ் தான் வந்து சேஞ்ச் ஆச்சு. நான் சொல்றது வந்து இது வந்து டேட்டா சென்டர்ல வந்து ஆன் பிரேம்ல இருக்கக்கூடிய டேட்டா சென்டர் பிசிக்கல் சப்போர்ட் டீம். இது வந்து ரிமோட் சப்போர்ட் டீம், லைக் ஆஃப் ஷோர் டீம் சொல்றோம்ல, இந்தியா சம் லோ காஸ்ட் கண்ட்ரில இருப்பாங்க. ஸோ அது வந்து ரிமோட் சப்போர்ட் டீம் வந்து பெருசா கம்மியாகல. ஏன்னா உங்களுக்கு வந்து பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்மியாச்சு, பட் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அந்த அப்ளிகேஷனுடைய லேயர்ல வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை, அதனால சேஞ்சஸ் இல்லைன்றதால there was no மேஜர் சேஞ்ச். ஸோ இந்த கண்டெய்னரைசேஷன் 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டாக்கர் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து வந்ததுக்கு அப்புறம் there was a sudden complete change in how applications எப்படி டெவலப் பண்றது, தென் வந்து எப்படி வந்து சிஸ்டம்ஸ் ரன் பண்றதுன்றது கம்ப்ளீட்டா வந்து மாற ஆரம்பிச்சது உங்களுக்கு. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. டாக்கர் வந்து எப்படி விஎம்வேர் விஸ்பியர் வந்து வர்ச்சுவலைசேஷன் ஹார்ட்வேர் வர்ச்சுவலைசேஷன்ல நம்பர் 1 ப்ராடக்ட்டோ, அது மாதிரி டாக்கர் வந்து கண்டெய்னரைசேஷன்ல வந்து இட் இஸ் a நம்பர் 1 ப்ராடக்ட். ஸோ இப்போ இந்த கண்டெய்னரைசேஷன்ல என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, நம்ம ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் எடுத்து அதை வந்து எத்தனை பிசினஸ் ப்ராசஸா பிரிக்க முடியும், எத்தனை சப் சர்வீஸா பிரிக்க முடியும் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அப்ளிகேஷன் டீம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு பிசினஸ் ப்ராசஸ் ஒரு சர்வீஸை வந்து தனித்தனியா வந்து மைக்ரோ சர்வீஸா பிரிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ மைக்ரோ சர்வீஸ் எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா, இப்ப முன்னாடி எல்லாம் அப்ளிகேஷன் கேட்டாங்க, கேட்கும்போது இந்த மாதிரி வந்து ஒரு மோனோலித் அப்ளிகேஷனா தான் டெவலப் பண்ணி கொடுப்பாங்க. மோனோலித் அப்படின்னா எப்படி இருக்குன்னா, எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் இப்போ வந்து ஒரு கன்சியூமர் ஆப் எடுத்துக்கிட்டோம், சரி ஒரு ஷாப்பிங் அப்ளிகேஷன் ஆன்லைன் ஃபிளிப்கார்ட் அமேசான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ அதுல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் மாடியூல் இருக்கும். ஸோ யூசர் வந்து லாகின் பண்ணுவாங்க, அவங்க யூசர் ஐடி கொடுத்து அவங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணுவாங்க, கார்ட்ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு போயிட்டு விஷுவலைஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஆன்லைன்ல வந்து ஒரு அப்ளிகேஷன்ல வந்து முன்னாடிலாம் இப்போ டெவலப் பண்றாங்க அப்படின்னா, இந்த என்டையர் Amazon.comக்கு தேவையான
Amazon.comக்கு தேவையான கம்ப்ளீட் விஷயம் இல்ல வந்து Flipkartக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே ஒரே அப்ளிகேஷனா தான் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்ல வந்து இந்த லாகின் இந்த ஐஏஎம் சொல்யூஷன் வந்து தனியா இருக்கும் ஒரு கண்டெய்னர்ல. கார்ட் மேனேஜ்மெண்ட் வந்து தனியா இருக்கும். ப்ராடக்ட் லிஸ்டிங் வந்து தனியா இருக்கும். இல்ல வந்து எக்ஸ்ப்ளோர் பிளஸ்ன்றது ஒரு தனியா கண்டெய்னர் கிரியேட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி வந்து என்னென்ன சப் சர்வீஸா இது தனித்தனியா பிரிக்க முடியும். ஸோ இதுல வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதை வந்து டெவலப்மெண்ட் டீம் என்ன பண்றாங்க அப்படின்னா தனித்தனி ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன்ல என்னென்ன டிஃப்ரெண்ட் பிசினஸ் ப்ராசஸ் இருக்கோ எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா அவங்க வந்து ஸ்பிளிட் பண்ணிடுவாங்க. இதுக்கு பேர் மைக்ரோ சர்வீஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சிங்கிள் மோனோலித்திக் அப்ளிகேஷன். ஒரே அப்ளிகேஷன்ல எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லா சப் மாடியூல்ஸும் வந்துடும். இப்போ இதுல தனித்தனியா வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ யூசர் லாகின் தனியா, ஐஏஎம் சொல்யூஷன் தனியா, ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் தனியா, தென் வந்து யூசருடைய இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் தனியா, ப்ரொமோஷன்ஸ் தனியா கிரியேட் பண்ணி அனுப்புறது, பில்லிங் தனியா இன்டெகிரேஷன் பண்றது. இந்த மாதிரி உங்க ஆர்கனைசேஷன்ல என்னென்ன டிஃப்ரெண்ட் ப்ராசஸஸா பிரிச்சு தனித்தனியா சர்வீசஸா பிரிச்சு டெவலப் பண்ண முடியுமோ ஸோ அதை வந்து மைக்ரோ சர்வீசஸ் மாதிரி பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு அப்ளிகேஷன் வந்து லேயர்டா வந்து பிரிக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ வந்து தனித்தனியா வந்து ஒரு சப் சர்வீஸ் ஒரு சப் ஃபீச்சரை வந்து ஒரு ஸ்மால் அப்ளிகேஷனா வந்து பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது பண்றதால வந்து நிறைய ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு ஆர்கனைசேஷனுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இதுல வந்து சில மைக்ரோ சர்வீஸ்க்கு வந்து என்டர்பிரைஸ் டேட்டா பேஸ்லாம் தேவைப்படலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ப்ராடக்ட் ரிவ்யூ இல்லை ப்ராடக்டோடைய கம்ப்ளீட் டிஸ்பிளே பண்றாங்க அப்படின்னா இது வந்து நிறைய இருக்கும் ப்ராடக்ட்ஸ். அப்ப அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு ரிலேஷனல் டேட்டா பேஸ் இருந்தா பெட்டர். அதே மாதிரி இப்போ வந்து ஒரு சின்ன சின்ன ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. அது வந்து இப்போ டாக்குமெண்ட் மாதிரி காமிச்சாலே இட் வில் பி ஈஸியர். ஸோ அதுக்கு வந்து டாக்குமெண்ட் டேட்டா பேஸ் வந்து யூஸ் பண்றது. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு மைக்ரோ சர்வீஸ்க்கும் உங்களுக்கு ஃபிளெக்சிபிளா நீங்க யூ கேன் சூஸ் வாட் எவர் பேக் எண்ட் டேட்டா பேஸ் என்னென்ன வேணும். இது வந்து சீக்வல் டேட்டா பேஸ் வேணுமா, இல்லை நாட் ஓன்லி சீக்வல் டேட்டா பேஸ் வேணுமா, இல்லை வந்து உங்களுக்கு காலம்னர் டிபி வேணுமா, அப்படின்ற மாதிரி நீங்க வந்து ஒரு சின்ன சர்வீஸ்க்கும் நீங்க ஃபிளெக்சிபிளா உங்களுக்கு இன்டகிரேஷன் ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்துக்கலாம், டேட்டா பேஸ் கொண்டு வந்துக்கலாம். ஸோ அப்போ மைக்ரோ சர்வீஸ் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஃபிளெக்சிபிளா நிறைய டிஃப்ரெண்ட் சாய்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ உங்களுடைய எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆரம்பிச்சது, பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆரம்பிச்சிச்சு. தென் இந்த இடத்துல கண்டெய்னருக்கு வந்து மோஸ்டா எப்படி சொல்யூஷனிங் டிசைன் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் பிசிக்கல் சர்வர்ல மல்டிபிள் வர்ச்சுவல் மெஷின்ஸ் இருக்காது. ஸோ இப்போ வந்து உங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வந்து ஒரு ஹோஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும். இது லினக்ஸ் ஆர் விண்டோஸ் ஆர் என்ன ஃபிளேவர் வேணா இருக்கலாம். ஸோ அதில் வந்து நீங்கள் இந்த டாக்கர் இன்ஜின், டாக்கருடைய சர்வர் எடிஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணுவீங்க. ஸோ டாக்கரை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக என்ன பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னா அதில் கண்டெய்னரை வந்து ரன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் தனித்தனியாக அதில் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணும்னா நீங்கள் லோட் பண்ணிக்கலாம், பட் மேண்டேட்டரி கிடையாது. ஸோ கண்டெய்னரில் வந்து அந்த கண்டெய்னர் அப்ளிகேஷனுக்கு என்னென்ன டிபெண்டன்சிஸ் இருக்கு, என்ன தனியாக லைப்ரரி ஃபைல்ஸ் வேணும், என்ன பைனரி ஃபைல்ஸ் வேணும். ஏன்னா இப்போ இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து .NET வெர்ஷன் 4 தேவைப்படலாம், இதுக்கு 5 தேவைப்படலாம், இதுக்கு 6 தேவைப்படலாம். அப்போ நம்ம அந்த அண்டர்லைங் ஓஎஸ்ல போயிட்டு அதை நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா கான்ஃபிளிக்ட் வரும் அந்த அப்ளிகேஷன் ரன் ஆகும்போது. அப்போ என்ன வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் ஹேவ் அந்த தனித்தனியாக அந்த அப்ளிகேஷனுக்கு என்ன டிபெண்டன்சிஸ் இருக்கு, என்ன பைனரி ஃபைல் வேணும், என்ன லைப்ரரி வேணும், அதுக்கு தேவையான டிபெண்டன்சிஸை மட்டும் அதில் லோட் பண்ணி ஒரு பேக்கேஜ் மாதிரி ஒரு இமேஜ் மாதிரி கிரியேட் பண்ணிடுவாங்க. ஸோ இது ரன் ஆகிறதுக்கு முன்னாடி டெவலப்மெண்ட் டீம் வந்து இது இமேஜ்னு சொல்லுவாங்க. இந்த கம்ப்ளீட் கண்டெய்னர் இமேஜ் அது ரன் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா அதை கண்டெய்னர் இன்ஸ்டன்ஸ்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த கண்டெய்னர் இமேஜ் டெவலப் பண்றதுலாம் இப்போ ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸியா வந்து நம்ம டெவலப் பண்ணி புஷ் பண்ணலாம். ப்ராக்டிக்கலா வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா எப்படி நம்ம வந்து ஒரு சென்ட்ரலைஸ்ட் ரெப்போல இருந்து கண்டெய்னரை ஃபெச் பண்ணி ரன் பண்ணலாம். தென் வந்து நீங்க எப்படி ஒரு கண்டெய்னரை டெப்ளாய் பண்ணி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி அதுல இருந்து ரன் பண்ணலான்றதை பார்ப்போம். தென் எப்படி நம்ம வந்து சப்சீக்வெண்ட் புது வெர்ஷன்ஸை வந்து எப்படி நம்ம கொண்டு போகலாம் அப்படின்றது ப்ராக்டிக்கலாக நான் உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப ஈஸி தான் கற்றுக்கிறது. ஸோ டாக்கர் இன்ஸ்டால் பண்ணி அதில் நம்ம எண்ட் டு எண்ட் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த சீரீஸ் ஆஃப் செஷன்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணுங்க. பட் வந்து இப்போதைக்கு வந்து இந்த பர்டிகுலர் டாக்கர் ஹோஸ்ட் ஓஎஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது எல்லாமே வந்து பிளாட்ஃபார்ம் மாதிரி நமக்கு ரெடிமேடாக கொடுத்துட்றாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டெவலப்பராக போயிட்டு இந்த அஷூர் கண்டெய்னர் இன்ஸ்டன்ஸே வந்து AZ 204 எக்ஸாம்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம இதில் வந்து ஜஸ்ட் எப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருந்தாலே போதும், ப்ராக்டிக்கல் நாலேஜ் வேண்டாம். ஸோ இதில் போயிட்டு நம்ம அந்த அஷூர் கண்டெய்னர் இன்ஸ்டன்ஸ் அஸ் அ சர்வீஸ் உங்களுக்கு வந்து டைரக்டா நீங்க கண்டெய்னரை ரன் பண்ற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸா கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு வந்து ஹோஸ்ட் ஓஎஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளஸ் டாக்கரே வந்து ரெடிலி இன்ஸ்டால்டா அவங்க வந்து உங்களுக்கு ஆஃபரிங்ல தராங்க. ஸோ அதான் நம்ம வந்து இப்போ இந்த ப்ராக்டிக்கலா பார்க்க போறோம். ஸோ இந்த இடத்துல நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இங்க இல்லை. ஓகே, அப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லை அப்படின்னும் போது என்ன ஆகும், இப்போ வந்து
ஜென்ரலா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஓஎஸ்க்குமே ஒரு ஒரு ஸ்பெசிபிக் கெப்பாசிட்டி வேணும். ஒரு விஎம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இதுல வந்து 10 விஎம் இருக்கு, 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு அப்படின்னா அந்த ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் மினிமம் வந்து ஒரு 1 GB இருந்து 2 GB அதுக்கே தேவை ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் பண்றதுக்கே. அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கே விண்டோஸா இருந்ததுன்னா ஒரு 100-120 GB வந்து நம்ம கெப்பாசிட்டி வந்து கொடுப்போம். அப்ப அந்த சும்மாவே வந்து ஒரு ஹார்ட்வேர்ல வந்து 1 TB வந்து ஓஎஸ்கே நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிடுறோம். அதாவது 10 டைம்ஸ் வந்து 120 GB நான் சொல்றேன். ஸோ அப்படி போகும்போது என்ன ஆகுது, உங்களுக்கு ஓஎஸ்க்கு வந்து ஹார்ட்வேருடைய அந்த ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து 1 TB வந்து ஓஎஸ்கே ஒரு ஹார்ட்வேர்ல வேஸ்டா போகுது. வேஸ்டா போல நம்ம கொடுத்துடுறோம். பிளஸ் வந்து கன்சம்ஷனும் வந்து ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 GB ஒரு ஓஎஸ் கொடுக்குறோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து 20 GB வந்து ஓஎஸ்கே நமக்கு யூஸ் ஆயிடுது. ஸோ அப்போ வந்து ஹார்ட்வேர் ரிசோர்ஸ் வந்து எஃபிஷியன்டா நம்ம யூஸ் பண்ணல. நம்பர் 1 எஃபிஷியன்சி இல்ல. செகண்ட் திங் வந்து அதே சேம் நம்பர் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ரிமோட் டீம் வந்து ரிமோட்ல இருந்து மேனேஜ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வந்து கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. ஸோ இதை கம்மி பண்றதுக்கு தான் இப்போ இந்த கண்டெய்னரைசேஷன் கான்செப்ட் வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்தாலே போதும், அதே 100 அப்ளிகேஷன் வந்து நம்மளால ரன் பண்ண முடியும். வர்ச்சுவல் மெஷின்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டெய்னர்ஸ் உங்களுக்கு மாறிடுச்சு. வர்ச்சுவல் மெஷின் கிடையாது, நீங்க அது 100 கண்டெய்னரா ரன் பண்ணிக்கலாம், ஆர் அது 1000 கண்டெய்னரா கூட அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நிறைய கண்டெய்னர்ஸா மாறிடுச்சு. சர்வர்ஸ் வந்து அதே நம்பர் ஆஃப் சர்வர்ஸ் இருந்தா போதும். ஸோ 10 சர்வர் இருந்தாலே மோர் தேன் சஃபிஷியன்ட். ஸோ இந்த இடத்துல என்ன ஆக ஆரம்பிச்சிச்சு, உங்களுக்கு வந்து ஹோஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஓஎஸ் யூசேஜ் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஓஎஸ் யூசேஜ் கம்மியாச்சு அப்படின்னாலே உங்களுக்கு ஓஎஸ் உடைய லைசன்சிங் காஸ்ட், ஓஎஸ் உடைய மெயின்டெனன்ஸ், ஓஎஸ் உடைய அப்கிரேட், ஓஎஸ் உடைய ரொட்டீன் பேட்சிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஒர்க் வந்து உங்களுக்கு டிராஸ்டிக்கலா கம்மியாக ஆரம்பிச்சது. ஸோ இதுதான் வந்து பேரலா நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய எவல்யூஷன். ஒரு பீரியட்ல வந்து அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி கொடுங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மந்த்ஸ் அண்ட் மந்த்ஸ் எடுத்துட்டு தான் நமக்கு வந்து ஒரு வெர்ஷனே அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுல ஏதாவது சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா திருப்பி ஒரு மாசம் 2 மாசத்துக்கு அப்புறம் தான் அந்த ஃபீச்சர் சேஞ்ச் பண்ணி டெவலப்மெண்ட் டீம் கொடுப்பாங்க. ஸோ அப்போ டெவலப்மெண்ட் டீம் தனியா இருக்கும், ரெக்வஸ்ட்மெண்ட் இந்த பிசினஸ் டீம் தனியா இருக்கும், ஆப்ரேஷன் சப்போர்ட் டீம் வந்து தனியா இருப்பாங்க, சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் தனியா சர்வரை மேனேஜ் பண்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு டெஸ்டிங் பண்றது இல்ல வந்து ஒரு ஆப்ரேஷன்ஸ்ல வந்து எப்படி அதை மேனேஜ் பண்றாங்கன்றதுலாம் தனித்தனியா டீம் இருக்கும்போது தேர் வாஸ் லாட் ஆஃப் சேலஞ்சஸ். டெவலப்மெண்ட் டீம் வந்து அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி வந்து ஒரு மேனேஜர்கிட்ட சொல்லுவாங்க, அது ஐடி ஆப்ரேஷன்ஸ் மேனேஜர்கிட்ட வந்து அந்த ஆப்ரேஷன்ஸ் டீமுக்கு அனுப்புவாங்க அந்த ப்ராடக்ட்டை. அவங்க அதை இன்ஸ்டால் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதுல இவ்வளவு பக் இருக்கு, இவ்வளவு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியா தான் இருந்தது டீம். டெவலப்மெண்ட் மேனேஜர் தனியா இருப்பாங்க, டெவ் டீம் தனியா இருக்கும், ஆப்ரேஷன்ஸ் டீம் தனியா இருப்பாங்க, செக்யூரிட்டி டீம் தனியா இருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் ஒரே அம்ப்ரல்லாக்குள்ள கொண்டு வரணும். ஏன்னா நமக்கு நிறைய டிலே ஆகுது. செக்யூரிட்டி செக்ஸ் பண்றதா இருந்தாலும், செக்யூரிட்டி கிளியரன்ஸ் வாங்குறதா இருந்தாலும், ஐடி ஆப்ரேஷன்ஸ்லேருந்து சைன் ஆஃப் வாங்குறதா இருந்தாலும் அந்த அப்ளிகேஷனுக்கு வந்து ரொம்ப டைம் டிலே ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே வந்து மர்ஜ் பண்ணாங்க. ஸோ டெவ் ஆப்ஸ் அப்படின்னு மர்ஜ் பண்ணாங்க இனிஷியலா. இப்போ டெவ் செக் ஆப்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு டீம்ஸ் எல்லாமே வந்து ஒரு டீமா வந்து மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ ஒரு டீமா இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த டெஸ்டிங் பண்றது வந்து ஹேண்ட் இன் ஹேண்ட் ஒன்னாவே சேர்ந்து டெஸ்ட் பண்ணுவாங்க, டெப்ளாய் பண்ணி பார்ப்பாங்க. அதுல ஏதாவது பக்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து என்ஹான்ஸ் பண்ணது ஒர்க் ஆகுதா என்னன்னு பார்த்துட்டு செக்யூரிட்டி கிளியரன்ஸும் வாங்குறதும் சரி, ஐடி ஆப்ரேஷன் சைன் ஆஃப் வாங்குறதும் குயிக்கா வந்து நமக்கு முடிஞ்சிடும். ஸோ இப்போ அந்த மாதிரி தான் வந்து அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி கஸ்டமர் கொடுத்துட்டு இருக்காங்க. ரெகுலரா மீட்டிங் இருக்கும், டெய்லி பேசிஸ்ல அஜைல் ஸ்க்ரம் கால்லாம் இருக்கும். ஸோ அதுல வந்து என்னென்ன டெஸ்ட் பண்றாங்க, என்னென்ன இன்னைக்கு ஆக்டிவிட்டிஸ் பண்ணணுன்றதை டிஸ்கஸ் பண்ணிட்டு ஆன ரெகுலர் பேசிஸ் வந்து ஒரு கனெக்ட்ல இருந்துட்டு இருப்பாங்க. முன்னாடிலாம் அப்படி கிடையாது. முன்னாடிலாம் வந்து டெவலப்மெண்ட் டீம் டெவலப் பண்ணுவாங்க அப்ளிகேஷன், இன்னொரு ஆப்ரேஷன்ஸ் டீமுக்கு அனுப்புவாங்க, அவங்க சைன் ஆஃப் பண்ணணும், அதே மாதிரி செக்யூரிட்டி சைன் ஆஃப் வாங்கணும், நிறைய டிலேஸ் இருக்கும். ஸோ டெவலப்மெண்ட் நான் சொன்ன மாதிரி இனிஷியலா ஒரு அப்ளிகேஷன் இருந்தது, அப்புறம் வந்து டியரிங்ல மாறினாங்க. வெப் சர்வர், ஆப் சர்வர், டிபி சர்வர் அப்படின்ற மாதிரி டியரிங்க்கு மாறிச்சு. இப்போ வந்து எல்லா தனித்தனி பிசினஸ் ப்ராசஸஸ்க்கு வந்து ஒரு மைக்ரோ சர்வீஸா ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ முன்னாடி பிசிக்கல் சர்வரா இருந்தது, விஎம்ஆ மாறிச்சு, வெர்ச்சுவல் மெஷின்ல இருந்து இப்போ கண்டெய்னரா மாறிடுச்சு. இனிஷியலா வந்து அப்ளிகேஷன்ஸ்லாம் ஆன் ப்ரெமைசஸ் டேட்டா சென்டர்ல ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து ஹோஸ்டட் ஆப்ஷன்ல போனாங்க, லைக் ஹெச்பி, ஐபிஎம் அந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ல வர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட்ல போயிட்டு நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸை வந்து விஎம்ஸா ரன் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த ஹார்ட்வேர் அப்ஸ்ட்ராக்ஷன் வந்ததுக்கு அப்புறம். தென் வந்து கிளவுட் இப்போ எல்லாமே வந்து கிளவுடு நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம செஷனே வந்து கிளவுட்ல எப்படி நம்ம கண்டெய்னர் ரன் பண்ணலாம் அப்படின்றத இன்னைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி தான் எவல்யூஷன் நடந்துச்சு. ஸோ இப்போ நிறைய வந்து ஓஎஸ் வர்ச்சுவலைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த பர்டிகுலர் கண்டெய்னரைசேஷனை வந்து ஓஎஸ் அப்ஸ்ட்ராக்ஷன், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நிறைய கம்மி ஆயிடுச்சு. ஸோ ஓஎஸ் ஃபுட் பிரிண்ட் வந்து ரொம்பவே ரெடியூஸ் ஆயிடுச்சு. பிசிக்கல் ஃபுட் பிரிண்ட்டும் கம்மி ஆயிடுச்சு. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா
பட் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் மோர் டுவர்ட்ஸ் ஓஎஸ் ஃபுட் பிரிண்ட் கம்மி பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி. பட் வந்து ஹார்ட்வேர் ஃபுட் பிரிண்ட்டும் ஆப்வியஸாக வந்து அதில் கம்மியாயிடுச்சு. ஏன்னா வந்து நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கம்மியாகும் போது உங்களுக்கு கெப்பாசிட்டி கன்சம்ஷன் கம்மியாச்சு, தென் ஓஎஸ்ல வந்து யூசேஜ் கம்மியாச்சு. ஸோ அந்த இடத்துல நீங்கள் 10 வெர்ச்சுவல் மிஷின் ரன் பண்ணுற இடத்துல நீங்கள் 30 கண்டெய்னர் கூட ரன் பண்ணிக்கலாம் வித் சேம் கெப்பாசிட்டி, சேம் பெர்ஃபார்மன்ஸ், இன்னும் அதிகமான பெர்ஃபார்மன்ஸ் கூட கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ மைக்ரோசாஃப்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த டாக்கர் கண்டெய்னரை அஸ் அ சர்வீஸா கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ நீங்க டைரக்டா போயிட்டு அந்த ஒரு ஹார்ட்வேர்ல ஒரு விஎம்ல வந்து நீங்க இந்த டாக்கர் கண்டெய்னர் வந்து டைரக்டா பிசிக்கல் சர்வர்ல இன்ஸ்டால் பண்ணாலும் பண்ணலாம், ஆர்எல்ஸ் விஎம்ல கூட நீங்க டிப்ளாய் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ஓஎஸ் வேணும், அதுக்கு ஒரு விண்டோஸோ ஒரு லினக்ஸோ ஒரு மேக் ஓஎஸோ ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணும். இது வந்து ஒரு டாக்கர் அப்படின்றது ஒரு அப்ளிகேஷன் தான். அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல வந்து மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் வந்து நீங்க ரன் பண்ண ஆரம்பிச்சலாம். இப்போ டெவலப்மெண்ட்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே கரண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி டெவலப் பண்றாங்க அப்படின்னா, கண்டெய்னர்ஸ் ஆர் பிகமிங் த ப்ரிஃபர்ட் வே. டு பில்ட், பேக்கேஜ், டெப்ளாய் அண்ட் மேனேஜ் கிளவுட் அப்ளிகேஷன். கிளவுட்ல அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து மோஸ்டா வந்து கண்டெய்னரைஸ்ட் அப்ளிகேஷனா தான் ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுல அஷூர் கண்டெய்னர் இன்ஸ்டன்ஸ்ன்றது டாக்கர் ரன் டாக்கர் கண்டெய்னர் as a ஆன் டிமாண்ட் ஆப்ஷன். வேணுன்றப்ப நீங்க டாக்கர் கண்டெய்னர் வந்து டைரக்டா போயிட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் தட் டூ வந்து அஷூர் கண்டெய்னர் அப்படின்றது இட் இஸ் எ சர்வர்லெஸ் ஆப்ஷன். நம்ம எதுவும் மேனேஜ் பண்ண தேவையில்லை. அண்டர்லைங் சர்வரை வந்து மைக்ரோசாஃப்டே மேனேஜ் பண்றாங்க. அண்ட் அகைன் இட் இஸ் எ மேனேஜ் சர்வீஸ். ஸோ அண்டர்லைங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அண்டர்லைங் ஹார்ட்வேர், அண்டர்லைங் அந்த ஓஎஸ் அண்ட் டாக்கர் எல்லாமே இட் இஸ் மேனேஜ் பை மைக்ரோசாஃப்ட். ஸோ மைக்ரோசாஃப்ட் மேனேஜஸ் த இன்ஃப்ரா, த ஆப்ரேட்டிங் சிஸ்டம், த ஹோஸ்ட் ஓஎஸ், த டாக்கர் என்ஜின் எல்லாமே வந்து அவங்க மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. வேற நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா we are just managing only the container layer மட்டும் தான் நம்ம மேனேஜ் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து தனித்தனியா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஐசோலேட்டட் கண்டெய்னரா நீங்க வந்து ரன் பண்ண முடியும். ஸோ தனித்தனி இப்போ மைக்ரோ சர்வீஸை வந்து ஒரு ஐசோலேட்டட் கண்டெய்னரா நீங்க ரன் பண்ண முடியும். பட் என்ன ஒன்று, அஷூர் கண்டெய்னர் இன்ஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த கியூபர்னெட்டிஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த கண்ட்ரோல், அந்த ஆர்கஸ்ட்ரேஷன், அந்த கிளஸ்டரிங், அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த கியூபர்னெட்டிஸ் ஏகேஎஸ் போனீங்க அப்படின்னா தென் யூ கெட் இந்த ஃபுல் ஆர்கஸ்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வித் ஆர்கஸ்ட்ரேஷன் அப்படின்னா இப்போ ஒரு கண்டெய்னர் வந்து அது லோடுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு சிஸ்டமுக்கு மூவ் பண்றது, இன்னொரு ஹார்ட்வேருக்கு மூவ் பண்றது, இன்னொரு விஎம்க்கு மைக்ரேட் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஆர்கஸ்ட்ரேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த பேக் எண்ட்ல அண்டர்லைங் அல்காரிதம் வந்து லேர்ன் பண்ணி நமக்கு வந்து ஆப்ரேட் பண்ணும் நம்மள கண்டெய்னர்ஸை. பட் இங்க வந்து உங்களுக்கு இந்த ஏசிஐல வந்து யூ டோன்ட் ஹேவ் ஆர்கஸ்ட்ரேஷன், அதாவது கியூபர்னெட்டிஸ் இன்டெகிரேஷன் கிடையாது. பட் இவங்களே அவங்களுடைய ஓன் நேட்டிவ் அல்காரிதம்ஸ், நேட்டிவ் விஷயங்களை வந்து யூஸ் பண்ணுவாங்க வித்தவுட் கியூபர்னெட்டிஸ் உடைய இன்டெகிரேஷன் இல்லாம. ஸோ குயிக்கா நீங்க வந்து கண்டெய்னர்ஸை வந்து அஷூர்ல ரன் பண்ணணும், ஹார்ட்வேரை மேனேஜ் பண்ணாம, சர்வரை மேனேஜ் பண்ணாம, புதுசா எதுவும் டூல்ஸ் படிக்காம, அதாவது டாக்கர் மாதிரி புதுசா எதுவும் டூல்ஸ் எல்லாம் கத்துக்காமே நீங்க ரன் பண்ணணும் அப்படின்னா தென் ஏசிஐ இஸ் த ஈஸியஸ்ட் வே ஆஃப் ரன்னிங் கண்டெய்னர்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு per செகண்ட் பில்லிங் வரும். ஓகே, ஸோ ரொம்ப கம்மியான காஸ்ட் தான், மினிமைஸ்ட் காஸ்ட் ஃபார் ரன்னிங் கண்டெய்னர்ஸ். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் டிப்ளாய் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வந்து எவ்வளோ குயிக்காக வந்து ஒரு கண்டெய்னரை ரன் பண்ண முடியும், எப்படி அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் கண்ட்ரோல் எடுக்க முடியுன்றதெல்லாம் நான் காமிக்கிறேன். ஸோ ஃபாஸ்டஸ்ட் அண்ட் சிம்பிளஸ்ட் வே டு ரன் கண்டெய்னர்ஸ். ஸோ இந்த கண்டெய்னர்ஸ்ல வந்து நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னென்ன யூஸ் கேசஸ் மோஸ்டா போவாங்க அப்படின்னா, சின்ன சின்ன அப்ளிகேஷன், சிம்பிள் ஆப்ஸ் வந்து இப்போ பெரிய என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்லாம் இதில் ரன் பண்ண மாட்டாங்க. என்டர்பிரைஸ் அப்ளிகேஷனுக்குலாம் தனியாக வந்து ஒரு ஓஎஸ் கொடுத்து, தனியாக டேட்டா பேஸ் தனியாக கொடுத்து, அப்ளிகேஷன் லேயர் தனியாக பிரிச்சு அப்படிதான் என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் ரன் பண்ணுவாங்க. ஸோ ஒரு மைக்ரோ சர்வீஸ் மாதிரி ஸ்மால் அப்ளிகேஷனை பிரிக்கும் போது தென் தே கோ ஃபார் திஸ் திங். இப்போ சின்ன சின்ன ஒரு டாஸ்க் ஆட்டோமேஷன் பண்ணணும், இல்லை வந்து ஒரு ஸ்கெடியூல்டு டாஸ்க்கை வந்து ரன் பண்ணணும். ஸோ அப்படின்னும் போது அதுக்கு வந்து இந்த கண்டெய்னர் வந்து நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். இல்ல ஒரு ஜாபை வந்து பில்ட் பண்ணி ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள், ஆர் எல்ஸ் வந்து ஒரு வாட் யூ கேன் சே ஒரு சின்ன ஸ்மால் டெவலப்மெண்ட் பைப்லைனை வந்து நீங்க ட்ரிகர் பண்ணணும், இல்ல ஒரு ஸ்மால் இடிஎல் ஜாப் வந்து ஒரு டேட்டா ப்ராசஸிங் ஜாப் வந்து நீங்க ரன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்து யூ கேன் ட்ரிகர் ஃப்ரம் யுவர்
கண்டெய்னர் இன்ஸ்டன்ஸ், இந்த டாக்கர் கண்டெய்னர்ல இருந்து ஒரு ஈவென்ட் ட்ரிவன் அப்ளிகேஷனோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்க ரன் பண்ண முடியும். எப்படி வந்து ஒரு லேம்டா ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்றீங்க, இல்ல எப்படி ஒரு அஜூர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றீங்க, அந்த மாதிரி குயிக்கா நீங்க வந்து யூ கேன் கோ அண்ட் ரன் ETL ஜாப் ஆர் ஒரு டாஸ்க் ஆட்டோமேஷன் ஆக்டிவிட்டி ஆர் ஒரு சிம்பிள் அப்ளிகேஷன் வந்து ரன் பண்றதுக்கு வந்து நம்ம we can use this Azure Container Instance. Azure Container Instance பொறுத்த வரைக்கும் நிறைய இப்போ யூஸ் கேசஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் ஆர்கஸ்ட்ரேஷன், ஹை அவைலபிலிட்டி, டிஆர்எஸ், அந்த ஆன்லைன் மைக்ரேஷன் அதெல்லாம் வேணும் அப்படின்னா தென் யூ கேன் கோ ஃபார் Azure Container Instance. அதில் இது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஃபுல் கண்டெய்னர் ஆர்கஸ்ட்ரேஷன் கிடைக்குது, சர்வீஸ் டிஸ்கவரி கிடைக்கும், தென் ஹை அவைலபிலிட்டி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ அது ஆட்டோ ஸ்கேலிங் இன்டெகிரேட் பண்ணுறதா இருக்கட்டும், தென் கோஆர்டினேட்டட் அப்ளிகேஷன் அப்கிரேட்ஸு, அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ ஏகேஎஸ் தனியாக இருக்கு நமக்கு செஷனு. ஸோ அது வந்து இப்போ நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ இதில் வந்து நிறைய லிமிடேஷன் இருக்கு, ஏசிஎல் லிமிடேஷன் இருக்கு. அந்த லிமிடேஷனை ஓவர்க் அப் பண்ணுறதுக்கு அஷூருடைய குபர்னெட்டிஸ் சர்வீஸ் போனீங்க அப்படின்னா அந்த கிளஸ்டரிங், அந்த ஆர்கஸ்ட்ரேஷன், டிஸ்கவரி, அவைலபிலிட்டி, ஆட்டோ ஸ்கேலிங், இந்த மாதிரி அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வரும். ஸோ ஏகேஎஸ் உடைய எக்ஸாம்பிள் சினாரியோஸ் எங்கெங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் சொன்னேன். ஸோ இதில் அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப குயிக்காக வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ குவிக் கிரியேஷன் அண்ட் மேபி ஃபாஸ்ட் ஸ்டார்ட் அப். ஏன்னா வந்து இதில் வந்து ஓஎஸ்னு தனியால எதுவும் லோடிங் டைம்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு வர்ச்சுவல் மெஷின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த விஎம் வந்து லோட் ஆகணும். அந்த விஎம் உடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து லோட் ஆகிற டைம் இருக்கு, அண்டர்லைங் பிசிக்கல் ஹார்ட்வேர்ல இருக்கிற ஓஎஸ் லோட் ஆகிற டைம் இருக்கு. ஸோ இங்கெல்லாம் வந்து யூ கேன் ஸ்டார்ட் அஷூர் கண்டெய்னர்ஸ் இன் செகண்ட்ஸ் வித்வுட் த நீட் டு ப்ரொவிஷன் அண்ட் மேனேஜ் விஎம். ஸோ எதுவுமே நீங்கள் வந்து ஒரு இன்ஃப்ரா டெவலப் பண்ணுறதோ இல்லை வந்து ஒரு டாக்கர் இன்ஸ்டால் பண்ணுறதோ அந்த மாதிரி எந்த ஒரு வேலையும் கிடையாது. டேரெக்டாக நீங்கள் போனீங்க அப்படின்னா யூ கேன் ரன் யுவர் அஷூர் கண்டெய்னர்ஸ் வித்வுட் ஈவன் திங்கிங் அபவுட் யுவர் விஎம் ஆர் டாக்கர் ஆர் எதுவும் நினைக்க தேவையில்ல. டைரக்டா யூ கேன் கோ அண்ட் ஸ்டார்ட் யுவர் கண்டெய்னர்ஸ். ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ACI can start the containers in few seconds without need to provision VM or underlying OS. எதுவுமே நம்ம ப்ரொவிஷன் பண்ண தேவையில்லை, ரொம்ப குயிக்கா கிரியேட் ஆகும். டைரக்டா வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா you can allow the containers to be accessed privately ஆர் இன்டர்நெட், பப்ளிக் இன்டர்நெட் வழியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்குலாம் குயிக்காக ப்ரொவிஷன் இருக்குது. அதே மாதிரி தே கிவ் யூ ஆப்ஷன் டு ஆக்சஸ் வழியா ஃபுல்லி குவாலிஃபைட் டொமைன் நேம் வழியாக ஆக்சஸ் பண்ணலாம், ஆர் ஐபி அட்ரஸ் வழியாகவும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்துருச்சு. ஸோ அதுக்கு தனியாகவே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா Azure Container.io அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீஜனல் செக்ரிகேஷனுக்கு வந்து அவங்களே ஒரு டிஎன்எஸ் நேமும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இல்லை நீங்களே உங்களுடைய கஸ்டம் டொமைன் வேணும்னாலும் நீங்கள் யூ கேன் யூஸ் யுவர் கஸ்டம் டொமைன். பட் அவங்களே டிஃபால்ட்டாக வந்து இந்த அப்ளிகேஷனை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு FQDN வந்து அவங்களே கொடுக்குறாங்க, ஒரு டொமைன் நேம் அவங்க கொடுக்குறாங்க. அதே மாதிரி ரொம்ப செக்யூராகவும் வந்து அப்கிரேட் பண்ணிட்டே வராங்க. இப்போ முன்னாடிலாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த ஆக்சஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து TLS வெர்ஷன், டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி வெர்ஷன் 1, வெர்ஷன் 1.0, 1.1லாம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் இருந்தது. பட் அது ரீசெண்டாக வந்து ஒரு 2-3 இயர்ஸ் பேக் வந்து இதெல்லாம் டெப்ரிகேட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் வந்து சப்போர்ட் கிடையாது. பட் வேணும்னா நீங்கள் வந்து டவுன்கிரேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து 1.1 கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். பட் வந்து இப்போ டிஃபால்ட்டாகவே வந்து நீங்கள் கண்டெய்னர் இன்ஸ்டன்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னாலே இந்த செக்யூர் TLS 1.2 ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும். அது வந்து அந்த ஆப், அந்த மைக்ரோ சர்வீசஸ் அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ணணும்னா யூ ஹேவ் டு கோ ஃபார் திஸ். தென் அதே மாதிரி உங்களுக்கு சைசிங்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ யூ கேன் கோ அண்ட் சூஸ் வாட் எவர் காம்பினேஷன் உங்களுக்கு வந்து உங்களுடைய அப்ளிகேஷனுக்கு என்ன ரிசோர்ஸஸ் வேணும், அதாவது உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்து எவ்வளோ CPU கோர் வேணும், மெமரி வேணும், இதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ யூ கேன் கோ வித் optimal utilization or you can just go for exact specification என்ன வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி நம்ம CPU, மெமரி அது எல்லாமே நீங்கள் எப்படி VMல கேட்குறீங்களோ அதே மாதிரி you can go for it. அதே மாதிரி you will pay based on what is being provisioned and வந்து you can pay get billed by the second of running. ஸோ அது மாதிரி ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவல் நீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சைசிங் கொடுத்து யூ கேன் பே ஃபார் இட். அதே மாதிரி உங்களுக்கு பேக் எண்டில் வந்து பர்சிஸ்டன்ட் ஸ்டோரேஜ் வேணும், எனக்கு வந்து அந்த கண்டென்ட்லாம் நான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா தென் யூ கேன் ஆல்சோ அஷூருடைய ஸ்டோரேஜ் வந்து பேக் எண்டில் யூஸ் பண்ணலாம், அஷூரோட ஃபைல் ஷேர்ஸ் யூஸ் பண்ணலாம், அதாவது பிளாப் ஸ்டோரேஜ் அண்ட் ஃபைல் ஸ்டோரேஜ் இந்த மாதிரி நீங்கள் பேக் எண்டில் வந்து பர்சிஸ்டன்ட் ஸ்டோரேஜாக வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ லினக்ஸும் சப்போர்ட் பண்ணோம், விண்டோஸும் கண்டெய்னர்ஸ் வந்து நீங்கள் ரன் பண்ணலாம்.
பட் மோஸ்டா வந்து மெஜாரிட்டி பாத்தீங்க அப்படின்னா 80% வந்து லினக்ஸ் ஓஎஸ்ல தான் வந்து இந்த கண்டெய்னரைஸ்டு டெவலப்மெண்ட் எல்லாமே நடக்குது. ஸோ இதுல நிறைய ஃபீச்சர்ஸும் வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு. கண்டெய்னர்ஸ் ரன் பண்ணும்போது இது வந்து மைக்ரோசாஃப்ட் அஜூர் அப்படின்றதால விண்டோஸ் கண்டெய்னர்ஸ் வந்து அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. பட் யூ கேன் கோ அண்ட் கிரியேட் மல்டிபிள் விண்டோஸ் ஆர் லினக்ஸ். அதுலேயே வந்து பேக் எண்ட்ல நான் சொல்ற மாதிரி நீங்க வால்யூம்ஸ் வந்து கிரியேட் பண்ணி மவுண்ட் பண்ணிக்கலாம். இட் கேன் பி அஜூர் ஃபைல் ஷேர் ஆர் ஈவன் நீங்க வந்து ஒரு ஜிட் ரெப்போவோ இல்லை வந்து ஒரு சீக்ரெட் சர்வீஸ் லைக் கேஎம்எஸ் whatever சீக்ரெட் மேனேஜ்மெண்ட் டூல்ஸை வந்து நீங்க இன்டெகிரேட் பண்றது. தென் வந்து கண்டிப்பா வந்து அஜூர் மானிட்டர் வழியா நீங்க நிறைய விஷயங்களை வந்து மானிட்டர் பண்ண முடியும். யுவர் மெட்ரிக்ஸ் நிறைய கொடுக்குறாங்க, அவங்களே லாக்ஸ் நிறைய கலெக்ட் பண்ண முடியும். ஈவன் வந்து ஜிபியூ எவ்வளோ கன்சம்ஷன் இருக்கு என்னன்றதை கூட நம்ம யூ கேன் கோ அண்ட் மானிட்டர் இட். ஸோ ஈவன் தோ வந்து நம்ம பேக்எண்ட்ல அண்டர்லைங் இதுல விஷயங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஓஎஸ் ஹார்டனிங்கா இருக்கட்டும், இல்ல வந்து அவங்க யூஸ் பண்ற அண்டர்லைங் ஹார்ட்வேர் டெக்னாலஜியா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூரா அவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஹைப்பர்வைசர் லெவல் செக்யூரிட்டியா இருக்கட்டும், இல்ல டாக்கர் லெவல் செக்யூரிட்டியா இருக்கட்டும், இட் இஸ் லைக் செக்யூரிட்டி லெவல் வந்து ரொம்பவே அதிகம். இட் கேன் பி அட் யுவர் ஹைப்பர்வைசர் லெவல். ஏன்னா மோஸ்டா வந்து விஎம்ல தான் டாக்கர் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ ஹைப்பர்வைசரும் அங்கே இருக்கு. ஸோ அப்போ அந்த பேக் எண்ட்ல இருக்கக்கூடிய ஹைப்பர்வைசர் வந்து தே ஹேவ் காட் லாட் ஆஃப் செக்யூரிட்டி. அதே மாதிரி உங்களுக்கு ஆப்ஷனும் கொடுக்குறாங்க, கான்ஃபிடென்ஷியல் கம்ப்யூட் அந்த கண்டெய்னர் ஆப்ஷன் நீங்க ரன் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அண்டர்லைங் ஹார்ட்வேர்ல வந்து உங்களுக்கு ட்ரஸ்டட் என்கிரிப்ஷன் மாடியூல்னு ஒரு மாடியூல் இருக்கு. அது வந்து அந்த ட்ரஸ்டட் எக்ஸிகியூஷன் என்விரான்மெண்ட்டை வந்து உங்களுக்கு அந்த அண்டர்லைங் ஹார்ட்வேர்ல வந்து எனேபிள் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ எனேபிள் பண்ணும்போது யுவர் சிபியூ அண்ட் அதர் ஃபிசிக்கல் காம்பனன்ட்ஸ் வந்து எந்த ஒரு மால்வேர் அட்டாக்கோ இல்லை எந்த ஒரு ரேன்சம்வேர் அட்டாக்கோ நடக்க விடாம இந்த ஹார்ட்வேர் பேஸ்ட் கான்ஃபிடென்ஷியாலிட்டி ஆர் இன்டெகிரிட்டி ப்ரொடெக்ஷன் வந்து கொண்டு வர முடியும். ஸோ நீங்க ட்ரஸ்டட் எக்ஸிகியூஷன் என்விரான்மெண்ட் வந்து ஈவன் வந்து கண்டெய்னர்லயே நீங்க எனேபிள் பண்ணலாம். இது வந்து நமக்கு விஎம்ல இருக்கு, அஜூர் வர்ச்சுவல் மெஷின்ல இருக்கு. பட் ஈவன் அந்த ஃபீச்சர் வந்து கண்டெய்னரைஸ்ட் ஒர்க் லோட்லயும் கொடுக்குறாங்க. கான்ஃபிடென்ஷியல் கண்டெய்னர்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்க ரன் பண்ணலாம். எப்படி கான்ஃபிடென்ஷியல் கம்ப்யூட் அப்படின்ற மாதிரி கான்ஃபிடென்ஷியல் கண்டெய்னர் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு சூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ சர்வர்லெஸ்ஸா வந்து உங்களுக்கு டாக்கர் கண்டெய்னர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நீங்க வந்து அண்டர்லைங் சர்வரை பத்தியும் மேனேஜ் பண்ண தேவையில்லை, அந்த டாக்கர் என்ஜினும் மேனேஜ் பண்ண தேவையில்லை. டைரக்டா போயிட்டு நீங்க கண்டெய்னர் இன்ஸ்டன்ஸ் ரன் பண்ணிட்டு யூ கேன் மேனேஜ் இட். ஸோ இதுக்கு நிறைய வந்து சாம்பிள் அப்ளிகேஷன் கோட்லாம் கொடுக்குறாங்க. ஸோ நீங்க வந்து டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தேவையில்லை இதை நீங்க படிக்கிறதுக்கு. யூ கேன் கோ அண்ட் பிக் தோஸ் சாம்பிள் அப்ளிகேஷன். அதுல இருந்தே நீங்க வந்து யூ கேன் பிளே அரவுண்ட். அதுக்கு காமிக்கிறேன் எங்க என்ன சாம்பிள் அப்ளிகேஷன் இருக்கு, எப்படி நீங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்றத குயிக்கா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அஜூர் கண்டெய்னர் இன்ஸ்டன்ஸை பற்றி ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ 3 டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் இருக்கு. அஜூர் கண்டெய்னர் இன்ஸ்டன்ஸ், அஜூர் கியூபர்னெட்டிஸ் சர்வீஸ், அஜூருடைய கண்டெய்னர் ஆப்ஸ் அப்படின்ற மாதிரி 3வது ஃப்ளேவர் ஒன்று இருக்கு. ஸோ இந்த மாதிரி 3 ஃப்ளேவரில் இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஏசிஐ தான் நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து என்னென்ன கிரியேட் பண்ணும்போது என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ ஜென்ரலாக கிரியேட் பண்ணும்போது ஆஸ் யூஷுவல் நம்ம கொடுக்கக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன், அந்த ரிசோர்ஸ் குரூப் அதெல்லாம் இருக்கும். ஸோ கண்டெய்னர் இன்ஸ்டன்ஸ் போயிட்டு கிரியேட் பண்ணுங்க. ஸோ வந்து டாக்கர் கண்டெய்னர்ஸ் வந்து நம்ம அஜூர்ல கிரியேட் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் இது. ஓகே, ஸோ இதில் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து நமக்கு ஒரு ஆக்டிவ் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கணும், ஒரு ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணணும். ஸோ இது நம்ம ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் ரிசோர்ஸ் குரூப்லாம் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அஜூரில் என்ன சப்ஸ்கிரிப்ஷன் சூஸ் பண்ணிக்கங்க. தென் உங்களுக்கு என்ன ரிசோர்ஸ் குரூப் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கங்க. தென் கண்டெய்னருக்குன்னு வந்து ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ இது வந்து யூனிக்காக தான் இருக்கணும். ஏன்னா வந்து இந்த நேம் வந்து பை டிஃபால்ட்டாக கஸ்டம் டொமைனில் வராது, அவங்களுடைய ஓன் டொமைனில் வரதால இப்போ நான் வந்து ஸ்டாண்ட் கண்டெய்னர் 01 அப்படின்ற மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ இது எல்லாமே வந்து ஆல்ரெடி யாராவது யூஸ் பண்ணுறாங்களா, யூனிக்காக இருக்கணும்னு சொல்கிறாங்க பாருங்க. உங்களுடைய ரிசோர்ஸ் குரூப் லெவலில் இது யூனிக்காக இருக்கணும். இன்கேஸ் நீங்கள் வேற ஏதாவது கண்டெய்னர் ஆல்ரெடி ரன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தென் அது வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் காமிக்கும் ஆஸ் யூஷுவல். ஸோ யூ கேன் ரன் இட். உங்கள் ரிசோர்ஸ் குரூப் லெவலில் அது யூனிக்காக இருந்தால் பெட்டர் தான். தென் வந்து ரீஜன் சூஸ் பண்ணிக்கங்க. அவைலபிலிட்டி ஜோனும் ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. ஸோ லைசன்சிங் வந்து உங்களுக்கு கான்ஃபிடென்ஷியல் ஆப்ஷன். இதுதான் நான் வந்து அந்த கான்ஃபிடென்ஷியல் கண்டெய்னர் சொன்னேன். ஸோ நீங்கள் வேணும்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரொம்ப செக்யூரான இது அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் கான்ஃபிடென்ஷியல் கண்டெய்னர் ஆப்ஷன்.
ஸோ இது வந்து நீங்க சப்ஸ்கிரிப்ஷன், ரிசோர்ஸ் குரூப், ரீஜியன், தென் அவைலபிலிட்டி ஜோன் இதெல்லாம் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அவைலபிலிட்டி ஜோன் உங்களுக்கு தெரியும் எதுக்காக அப்படின்ட்டு. நான் மல்டிபிள் டேட்டா சென்டர்ல ரிட்டர்டன்சி வேணும் அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் சூஸ் இட். இமேஜ் சோர்ஸ் வந்து இப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்டர்நெட்ல இருந்து நீங்க கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி வந்து சூஸ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் வந்து நம்ம மைக்ரோசாஃப்டோடைய கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி அப்படின்றது என்னன்னா இதுல தான் நம்ம அப்ளிகேஷன் டீம் டெவலப் பண்ற அந்த கண்டெய்னரோட இமேஜஸ்லாம் இங்கே தான் வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு ரெபாசிட்டரி, அது ஒரு ரெஜிஸ்ட்ரி. ஸோ இது வந்து இப்போ 3 விதமா ஆப்ஷன் கொடுக்குறாங்க. மைக்ரோசாஃப்டோடைய அவங்களுடைய ஓன் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி இருக்கு. ஸோ அதை MCR அப்படின்னு சொல்றோம். இதுவே நீங்க வந்து கஸ்டமர் நீங்களா வந்து ஒரு பிரைவேட் ரெஜிஸ்ட்ரி ஆர் பப்ளிக் ரெஜிஸ்ட்ரி கிரியேட் பண்ண முடியும். ஸோ இது வந்து அஷூர் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து பப்ளிக்காகவும் யூஸ் பண்ணலாம், ஆர் எல்ஸ் யூ கேன் யூஸ் இட் இன் பிரைவேட் வே. உங்களுக்கே வந்து உங்களுடைய ஓன் கஸ்டமருக்குனே தனியா ரெஜிஸ்ட்ரி, இல்லை ஆல்ரெடி நீங்க வந்து அதர் தேர்ட் பார்ட்டி ரெஜிஸ்ட்ரி ஏதாவது யூஸ் பண்றீங்க, டாக்கர் ஹப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா தென் யூ கேன் கோ ஃபார் இட். ஓகே, ஸோ இப்போ இந்த டாக்கர் ஹப்லலாம் வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கண்டெய்னர் இமேஜஸ் வந்து நிறைய உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ டாக்கர் ஹப்ல போய் லாகின் பண்ணி பாருங்க. ஸோ இந்த கண்டெய்னர்ல ரன் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ரொம்ப அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா தே வில் கஸ்டமைஸ் இட். ஓகே, ஸோ லெட் மீ ஷோ யூ தட். நிறைய இப்போ இங்கே வந்து டெக்னாலஜிலாம் வந்து ஏகப்பட்ட சின்ன சின்ன லினக்ஸ்லாம் வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ லினக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெடிமேடாக உங்களுக்கு இந்த ஆல்ஃபைன் லினக்ஸ்லாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா, இதெல்லாம் ரொம்ப 5 MB வரும் உங்களுக்கு. இது வந்து கம்ப்ளீட் ஒரு லினக்ஸ் ஃப்ளேவர் தான் இது. ஓகே, இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் லினக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ டேரெக்டாக இந்த லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வச்சு நீங்கள் சின்ன சின்னதாக அப்ளிகேஷன் யூட்டிலிட்டிலாம் ரன் பண்ணணும் அப்படின்னா வெறும் 5 MB சைஸ்ல இருந்தே லினக்ஸ் உங்களுக்கு ஆரம்பிக்குது, அதாவது ஆல்ஃபைன் லினக்ஸ். இதை விட அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உபுண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ரொம்பலாம் MBல தான் இருக்கும். மேபி வந்து 10, 25 MB 30 MB தான் இருக்கும். இப்போ வந்து எனக்கு உபுண்டு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து கண்டெய்னராக ரன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கூட உங்களுக்கு கன்சம்ஷன் பெருசாக இருக்காது. சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஞ்சி போனால் ஒரு 20-25 MB தான் வரும் உங்களுக்கு. ஸோ இதில் சைஸிங் அவங்க மென்ஷன் பண்ணல, பட் அவ்வளோதான் வரும் உங்களுக்கு. ரஃபாக வந்து யூ கேன் ட்ரை அண்ட் டவுன்லோட் இட். டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் சைஸிங் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகே, ஐ வில் ஷோ யூ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தேர்ட் பார்ட்டி டாக்கர் ஹப்ல இருந்து உங்களுக்கு வேணுன்ற அப்ளிகேஷன் ஆர் ஆப்ரேட்டிங் சிஸ்டமுடைய இமேஜஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இது ரெடிமேடாக உங்களுக்கு என்ஜின்எக்ஸ், ரெடிமேடாக உங்களுக்கு வெப் அப்ளிகேஷன் டேட்டா பேஸ் எல்லாமே இதில் கொடுக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா போஸ்ட்கிரஸ் டேட்டா பேஸ் தராங்க, வெப் அப்ளிகேஷன்ஸ் தராங்க, பைத்தன் ஆப்பாக தராங்க. ஸோ யூ கேன் கோ அண்ட் உங்களுக்கு என்ன வேணுமோ, NoSQL வேணுமா இல்லை வந்து SQL RDS வேணுமா, எல்லாத்துக்குமே வந்து தே ஹேவ் ரெடிமேட் கண்டெய்னர்ஸ். இந்த மாதிரி நீங்கள் சென்ட்ரலைஸ்டாக தேர்ட் பார்ட்டிலேருந்தே நீங்கள் ஃபெச் பண்ணி நீங்கள் ரன் பண்ணலாம். ஆர்எல்ஸ் வந்து அஷூருடைய கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி இருக்குது, அதுலேருந்தே நீங்கள் வந்து ஃபெச் பண்ணி ரன் பண்ண முடியும். ஸோ அஷூரில் வந்து மைக்ரோசாஃப்ட் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரின்னு அவங்களே தராங்க இன்டர்நெட்ல இருந்து. இது MCRலேருந்து ஒரு அப்ளிகேஷன் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இவங்களே நிறைய டிஃப்ரெண்ட் 3 இது கொடுக்குறாங்க. ஒரு விண்டோஸ் கண்டெய்னர் ஒன்று கொடுக்குறாங்க, என்ஜின்எக்ஸ் வெப் சர்வர், ஒரு ஹலோ வேர்ல்டு, அந்த மாதிரி 3 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ ஏதோ ஒன்று நீங்கள் வந்து சும்மா ஜஸ்ட் டிப்ளாய் பண்ணி பார்க்கறதுக்கு யூ கேன் கோ ஃபார் இட். அதே மாதிரி காஸ்ட் சேவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுடைய அன்யூஸ்ட் கெப்பாசிட்டியை வந்து நீங்கள் சீப்பாக வந்து ரன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சைசிங் வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துக்கலாம், எவ்வளோ CPU, மெமரி அண்ட் GPU வேணும் அப்படின்றத யூ கேன் கோ அண்ட் சூஸ் இட். ஸோ அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஈவன் தோ இட் இஸ் அ கண்டெய்னர், உங்களுக்கு வந்து இதில் ரிசர்வேஷன் பண்ணணும், எனக்கு CPU மெமரி ரிசர்வேஷன் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் சூஸ் த ஹார்ட்வேர் ஸ்பெக். ஓகே, ஸோ யூ ஹேவ் தட் ஆப்ஷன். இதில் நான் டிஃபால்ட்டே கொடுத்துக்கிறேன். நெட்ஒர்க்கையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பப்ளிக்காகவும் கொடுக்கலாம், ப்ரைவேட்டாகவும் கொடுக்கலாம். ஸோ இந்த DNS நேம் வந்து நான் இதே நேமே கொடுக்கணும் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் கிவ் த சேம் நேம், ஆர் எல்ஸ் நீங்கள் யூ கேன் கோ ஃபார் இட். ஸோ போர்ட்டும் வந்து அதிலே நான் டிஃபால்ட் போர்ட்டே கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ பப்ளிக் அப்படின்னா நீங்கள் இன்டர்நெட்லேருந்து ஆக்சஸ் பண்ணலாம் நெட்ஒர்க் இந்த பர்டிகுலர் கண்டெய்னரை. ப்ரைவேட்னா நீங்கள் அஷூர்க்குள்ளே தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆக்சஸே வேண்டாம், எனக்கு வந்து ஜஸ்ட் சில கண்டெய்னர்ஸ்லாம் ஜாப் ரன் பண்ணுறதுக்கு, அந்த பேட்ச் ஜாப் ஸ்கெடியூல் டாஸ்க் ரன் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர்ச்சுவல் நெட்ஒர்க் எல்லாமே வந்து பப்ளிக் IP எல்லாமே கூட நம்ம ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. வெறும் அது லாக் கலெக்ஷன் அதுக்கெல்லாம் அவங்க யூஸ் பண்ணுவாங்க, நன் ஆப்ஷன். ஓகே, பட் மோஸ்ட்டாக வந்து நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பப்ளிக்கே யூஸ் பண்ணுவோம்.
ஸோ இதில் ஏதாவது டேக் பண்ணணும்னா டேக் பண்ணிக்கங்க. ஸோ இது கண்டெய்னர் எப்படி ரீஸ்டார்ட் ஆகணும், என்ன மாதிரியான என்விரான்மெண்ட் வேரியபிள் செட் பண்ணணும் அப்படின்னா நம்ம செட் பண்ணலாம். நான் என்விரான்மெண்ட் வேரியபிளுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இல்லை டேக்கிங்க்கும் வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது ஒரு சாம்பிள் காமிக்கிறேன், என்ன எப்படி யூஸ் ஆகும் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம பேசிக்காக என்னென்ன விஷயங்கள் பேசிக் ஸ்க்ரீனில் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்றத பேஸ் பண்ணி நம்ம ரன் பண்ணி காமிக்கிறேன். லெட்ஸ் see. இப்போ டேரெக்டாக வந்து இந்த கண்டெய்னர் இன்ஸ்டன்ஸ் ரன் பண்ண ஆரம்பிச்சிடும். அதில் வந்து ஒரு சாம்பிள் அப்ளிகேஷன் வந்து ரெடிமேடாக வந்துருது. இதில் நீங்கள் வந்து டேட்டா பேஸ் ரன் பண்ணலாம், ஒரு என்ஜினிக்ஸ் வெப் சர்வர் ரன் பண்ணலாம், ஒரு எல்ஸ் உங்களுக்கு ஒரு யூட்டிலிட்டி அப்ளிகேஷன் ரன் பண்ணணும் அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து ரன் பண்ணலாம். ஸோ அது வந்து எங்கேருந்து வேணால் நம்ம ஸ்டோர் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம ஆக்சஸ் பண்ணது வந்து ஃப்ரம் மைக்ரோசாஃப்ட் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரியிலிருந்து we accessed it. ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் ஆகும். ஓகே, ரொம்பலாம் டைம் எடுக்காது இது. ஸோ இதுவே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய லோக்கல் மெஷினில் வந்து நீங்கள் அஷூரோடைய சிஎல்ஐயோ இல்லை வந்து உங்கள் லோக்கல் மெஷின்லேருந்து இது எப்படி அப்ளிகேஷன் வந்து டிப்ளாய் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதுவும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான். ஸோ இது ரெடியாக வந்துருச்சு உங்களுக்கு. ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு நான் அந்த மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஓவர் வியூவில் வந்து உங்களுக்கு எவ்வளோ சிபியூ மெமரி ஆஸ் யூஷுவல் நீங்கள் இந்த விஎம்ல பார்க்குற மாதிரி உங்களுக்கு கன்சம்ஷன்ஸ்லாம் சிபியூ மெமரி நெட்வொர்க் காமிக்கிறாங்க. தென் இது என்ன அண்டர்லைங் டெக்னாலஜி ஓஎஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்ன லைசன்சிங் கான்ஃபிடென்ஷியலா இல்லை ஸ்டாண்டர்டா அப்படின்றது காமிக்கிறாங்க. தென் இது நீங்கள் ஸ்டாப் பண்ணுறது ரீஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்ற ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. இதுக்கு தனியாக ஐபியும் கொடுத்துட்றாங்க. ஸோ இதுக்கு வந்து தனியாக நமக்கு ஒரு ரீஜனல் செப்பரேட்டராக வந்து உங்களுக்கு ஒரு எஃப்யூடிஎனும் கொடுத்துட்றாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நேம் வந்து நிறைய பேர் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது யூனிக்னஸ் கொண்டு வரதுக்காக ஒரு ஜென்ரலாக ஒரு யூஐடி ஒரு ஜென்ரேட் பண்ணி ஒரு யூனிக்னஸ் கொண்டு வராங்க. பட் இதுதான் வந்து உங்களுடைய டொமைன் நேம். பை டிஃபால்ட்டா ஒரு ரீஜனுக்கும் ஒரு ரீஜனல் செப்பரேட்டர் இருக்கும். ஈஸ்ட் யூஎஸ், சவுத் இந்தியா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அந்த ரீஜனல் செப்பரேட்டர் இருக்கும். எங்க கொடுத்தோம்? ஸோ இந்த மாதிரி நமக்கு ரீஜனல் செப்பரேட்டரும் கொடுக்குறாங்க. ப்ளஸ் வந்து அஷூர் கண்டெய்னர் டாட் ஐஓன்றது எல்லாத்துலேயுமே காமனாக உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ இந்த கண்டெய்னரை நான் ஆக்சஸ் பண்ணணும், அதில் வந்து சில விஷயங்களை செக் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் ஈவெண்ட் பார்த்துக்கலாம், எப்போ ரன் ஆச்சு என்ன, ஸோ அதில் எந்த போர்ட்டில் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு, ஸோ அதை எப்படி கனெக்ட் பண்ணால் என்ன மாதிரியான லாக்ஸ் ஜென்ரேட் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஆக்சஸ் பண்ணி ட்ரை பண்ணி காமிக்கிறேன். ஸோ அது டிஃபால்ட்டாக வெல்கம் டு அஷூர் கண்டெய்னர் இன்ஸ்டன்சஸ் அந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும் உங்களுக்கு. ஸோ அதுதான் உங்களுக்கு அந்த டிஃபால்ட் பேஜ். இதே நீங்கள் வந்து ஒரு என்ஜினெக்ஸ்னா என்ஜினெக்ஸ் பேஜ் வந்திருக்கும். விண்டோஸ் கண்டெய்னர்னா விண்டோஸோடைய அந்த சாம்பிள் ஸ்க்ரீனு. இப்போ யூட்டிலைசேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரெஃப்ரெஷ் பண்ண இட் வில் ஸ்டார்ட் கன்சியூமிங். அதே மாதிரி அங்கே லாகும் வந்து உங்களுக்கு அக்குமுலேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ வி வில் see that log. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் ஆகும், அது இமீடியட்டாக வராது. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஐபிலேருந்து ஆக்சஸ் பண்ணுறாங்க, என்ன நடக்குது அப்படின்றதுலாம் உங்களுக்கு லாக் இங்கே பார்க்க முடியும். இப்போ அந்த கண்டெய்னரில் நான் லாகின் பண்ணி இஃப் ஐ வாண்ட் டு மேனேஜ் வித் ஷெல் ஆர் பேஷ்லேருந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் கனெக்ட். ஈவன் நீங்கள் வந்து கான் ஷெல் ஆர் டிஃப்ரெண்ட் ஷெல் யூஸ் பண்ணி அந்த கண்டெய்னரை மேனேஜ் பண்ணணும்னா மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் ஒரு ரிமோட்டில் வந்து ஒரு லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமை எஸ்எஸ்ஹெச் எடுக்கிறீங்களோ அதே மாதிரி இதில் எஸ்எஸ்ஹெச் எடுத்துட்டு அதில் நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணணும் இல்லை ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த லினக்ஸில் ரன் பண்ணுற கமாண்ட். இப்போ இந்த இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் பேஜை வந்து நான் ஒரு சாம்பிளாக நான் வந்து ஜஸ்ட் இஃப் ஐ வாண்ட் டு சேஞ்ச் இட் அப்படின்னா அதை எடிட் பண்ணிக்கலாம் இங்கேருந்தே. ஸோ லினக்ஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் கண்டெய்னர்ஸு. ஸோ இப்போ இதில் வந்து டைட்டில் அதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இஃப் ஐ வாண்ட் டு ஜஸ்ட் சேஞ்ச் இட், நமக்கு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பற்றிலாம் கற்றுக்க தேவையில்லை. பட் இப்போதைக்கு இதில் எப்படி இது ரன் ஆகுது, கண்டெய்னர்ஸ் ஸ்டாண்ட் இதில் வந்து நான் இது வந்து வெர்ஷன் 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ V1 V2 அந்த மாதிரி நம்ம அடுத்த ஏதாவது கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி டிப்ளாய் பண்ணோம் அப்படின்னா V2 அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ கொடுத்துட்டு யூ கேன் ஜஸ்ட் ட்ரை டு கோ டு ஓவர்வியூ. இதை நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணணும் அப்படின்னாலும் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள், இல்லை அந்த சர்வீஸை ரீஸ்டார்ட் பண்ணாலும் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு யூசேஜ் வந்து வர ஆரம்பிச்சிச்சு, இங்கே பார்க்க முடியுது எவ்வளோ நெட்ஒர்க்கில் எவ்வளோ ஆக்சஸ் இருக்குது என்னன்றதெல்லாம்
இங்க வந்து உங்களுக்கு பார்க்க ஆரம்பிக்க முடியுது. ஸோ நீங்க இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் ரெஃப்ரெஷ் இட். அந்த பேஜ் வந்து இப்போ லேட்டஸ்ட் வந்து நம்ம வெர்ஷன் 1 இப்போ இங்க டைட்டில்லே தெரிஞ்சிடும் கொஞ்ச நேரத்துல. ஓகே, ஸோ நம்ம பண்ண சேஞ்சஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதா இல்லையான்ட்டு. ஸோ கன்சம்ஷன் எல்லாமே நம்ம கொஞ்ச நேரத்துல பார்க்கலாம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு refresh it or ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. ஓகே, let me stop it, then let me start it. செகண்ட்ஸ்ல தான். இப்போ நீங்க ஒரு விஎம்ல ரன் பண்றீங்க அப்படின்னா அந்த ஓஎஸ் டவுன் ஆகிறதுக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகும். ஓஎஸ் அப் ஆகிறதுக்கு ஒரு 4-5 மினிட்ஸ் ஆகும். சர்வீசஸ் ரன் ஆகணும். ஸோ இங்கெல்லாம் அதுவே கிடையாது. அண்டர்லைங் ஹோஸ்ட் ஓஎஸ் வந்து ரெடியா தான் இருக்கு. நீங்க ஜஸ்ட் அந்த கண்டெய்னர் லெவல்ல வந்து நீங்க டவுன் பண்ணி அப் பண்ணி யூ ஆர் பிளேயிங் அரவுண்ட் குவிக்லி. ஸோ லெட்ஸ் சி, ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்து எவ்ரி சேஞ்சஸ் நீங்கள் வந்து அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஃபுல்லாக நீங்கள் எப்படி நீங்கள் லினக்ஸில் வந்து எஸ்எஸ்ஹெச் எடுத்து ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு கன்சோல் ஆப்ஷன் கொடுத்துட்றாங்க. ஈவன் நீங்கள் கமாண்ட் லைன் அஜூரோட சிஎல்ஐலாம் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு கம்ப்ளீட்லி சேஞ்ச் இட். ஓகே, லெட்ஸ் சி. இதில் போயிட்டு கனெக்ட் பண்ணிட்டு ஸோ மோஸ்ட்டாக உங்களுடைய கமாண்ட் லைன்ல இருந்து நீங்கள் மேஜர் சேஞ்சஸ் எதுவும் இது பண்ணாதீங்க. நம்ம கேட் இது கொடுத்து பார்ப்போம். something I've changed. Okay, fine. Okay, heading இதில் காமிக்கிறாங்க. ஓகே, ஸோ இது அண்டர்லைங் வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. அவங்களுடைய டிஃபால்ட் அது என்ஜின்எக்ஸ் யூஸ் பண்ணுறாங்களா என்னன்னு பார்த்துக்கலாம். பட் இதில் வந்து ஜஸ்ட் நம்ம ஃபியூ செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க. அது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது என்னென்ன சேஞ்சஸோ அது ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கணும். இது நான் வந்து உங்களுக்கு அஜூர் கமாண்ட் லைன்ல இருந்து நான் உங்களுக்கு எடிட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ தட் இட் வில் பி மச் ஈஸியர். ஓகே, லெட் மீ கோ டு கமாண்ட் லைன். ஸோ அந்த என்டையர் இப்போ டெவலப்மெண்ட் டீம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ லோக்கலாக அவங்களுடைய மெஷினில் வந்து அஜூர் சிஎல்ஐ டாக்கருடைய டெஸ்க்டாப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களுடைய இதுதான், சாய்ஸ் தான். நீங்கள் டேரெக்டாக நீங்கள் ஜிட் வழியாக வந்து உங்களுடைய விஷயங்களை வந்து மாடிஃபை பண்ணிட்டு அப்லோட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் டைரக்ட்லி புஷ் இட் டு அஜூர் கண்டெய்னர் இன்ஸ்டன்ஸ். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லோக்கலாக வந்து டாக்கர் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் வந்து ஃபர்ஸ்ட் அதில் ரன் பண்ணி பார்ப்பாங்க அந்த டெவலப் பண்ண கண்டெய்னர் வந்து எப்படி ரன் ஆகுது, அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றது. தென் அதை டெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு தே வில் புஷ் இட் டு அஜூருடைய கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரிக்கு புஷ் பண்ணுவாங்க. இல்லை அவங்க வேற ஏதாவது தேர்ட் பார்ட்டி ரெபாசிட்டரி ஏதாவது யூஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த பிட் பக்கெட் அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதில் ஸ்டோர் பண்ணி அங்கேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கோட் அங்கே ஸ்டோர் பண்ணுவாங்க. தென் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி வந்து எங்க என்ன ஆப்ஷன் யூஸ் பண்றாங்களோ ஆர்கனைசேஷனுடைய சென்ட்ரலைஸ்ட் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரியில போயிட்டு அந்த இமேஜ் அப்லோட் பண்ணி அங்கேருந்து ரன் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வி வில் ட்ரை டு டூ சம் எக்ஸாம்பிள்ஸ். இப்போ ஆன்லைன்ல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் மைக்ரோசாஃப்ட் வந்து கண்டெய்னருக்கு நிறைய சாம்பிள்ஸ் தராங்க. இப்போ அஜூர் ஏசிஐ சாம்பிள்ஸ் அப்படின்னு போட்டாலே உங்களுக்கு வந்து ஜிட்ஹப்லேருந்து நிறைய கிடைக்கும். ஸோ ஈவன் நீங்கள் இந்த இது பேசிக்காகவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அவ்வளோதான். இது வந்து காப்பி லிங்க் அட்ரஸ் கொடுத்துக்கிறேன், என்ன லிங்க் கொடுக்குறாங்கன்னு பாருங்க. ஸோ ஜிட்ஹப் அஜூர் சாம்பிள்ஸ் நமக்கு இப்போ ப்ராக்டிஸ் பண்ண அவ்வளோதான். ஸோ இதை நீங்கள் வந்து உங்களுடைய லோக்கல் மிஷினுக்கு இந்த ஜிட்ஹப்ல இருக்கிற கண்டென்ட்டை வந்து லோக்கலாக கொண்டு வரணும் அப்படின்னா அது எக்ஸ்டென்ஷன் வந்து .ஜிட் ஃபைல்னு கொடுத்துங்க. கமாண்ட் வந்து ஜிட் க்ளோன் அப்படின்னு கொடுத்தாலே நீங்க லோக்கல் மிஷின்ல வந்து ஜிட் இன்ஸ்டால் பண்ணணும். ஜிட்ன்ற சாஃப்ட்வேர் மூலயமா தான் நீங்க இந்த சென்ட்ரலைஸ்ட் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எஸ் கோட் ஆர் அந்த கோட்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்க விஷயத்த நீங்க க்ளோன் பண்ணணும், அதில் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா இந்த ஜிட் கமாண்ட் வழியா நீங்க என்ன பண்ணலாம், செக்இன் பண்ணி அதை மாடிஃபை பண்ணலாம். ஐம் ஜஸ்ட் க்ளோனிங் இட், லோக்கல் மிஷினுக்கு கொண்டு வரேன். இதுல வந்து நான் அஷூருடைய சிஎல்ஐ அந்த அஷூருடைய கிளவுட் ஷெல்லுடைய லோக்கல் இதுக்கு நான் வந்து ஒரு டவுன்லோட் எடுத்துக்கிறேன் க்ளோன் பண்ணி. ஓகே, நீங்கள் அதில் நிறைய சாம்பிள் இருக்கு, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் இருக்கு. பட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் இருக்கு. அதில் நீங்கள் என்ன வேணுமோ அதை நீங்கள்
எந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் க்ளோன் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பட் நான் ஜஸ்ட் உங்களுக்கு எப்படி இதை பண்ணணும் அந்த ப்ரொசீஜர் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதோடைய லொக்கேஷனுங்க அந்த எல்எஸ் கொடுத்து பாருங்க இதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ லோக்கலாக வந்து உங்களுக்கு ஒரு நிமிஷம் அதை கிளியர் பண்ணிடுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து அந்த ஏசிஐ ஹலோ வேர்ல்டுன்றதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் க்ளோன் பண்ணேன் இல்லைங்களா. இது வந்து லோக்கலாக வந்து ஒரு ஃபோல்டர் மாதிரி கிரியேட் ஆகிடும். இப்போ அந்த ஜிட்ஹப்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் அதாவது என்னன்னு சொல்கிறேன் காமிச்சிடுறேன் பாருங்க. ஸோ இதில் போனீங்க அப்படின்னா இதில் இந்த ஃபோல்டரில் இருக்க இந்த கண்டென்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு லோக்கலாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ டாக்கர் ஃபைல்னா என்ன, அதில் என்னென்ன கமாண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் இதில் போய் நீங்கள் பார்க்கலாம். ஜஸ்ட் இதில் வந்து ஆல்ஃபைன் லினக்ஸை வந்து ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. யூசர் எஸ்ஆர்சி ஆப்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ளே வந்து ஒரு இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் ஃபைலை வந்து ரெடி பண்ணி அதில் அப்ளிகேஷனாக கொடுக்குறாங்க. அவ்வளோதான். இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 3 லைன்ஸ் இதுதான். இதை பற்றின கம்ப்ளீட் என்னென்ன யூஸ் பண்ணலாம் என்னன்றது வந்து நான் நம்மளுடைய சேனலில் போனீங்க அப்படின்னா டாக்கர் ஃபைலை பற்றின கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன் உங்களால் பார்க்க முடியும். போயிட்டு அதை சர்ச் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ அது இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா யூ கேன் லேர்ன் இட். ஓகே, டாக்கர் ஃபைல்னா என்ன, அது எப்படி நம்ம ரெடி பண்ணுவோம், இதுல இருந்து எப்படி நம்ம டாக்கர் கண்டெய்னர் ரெடி பண்றாங்க, இது டெவலப்மெண்ட் டீமோட வேலை தான். பட் நீங்க கத்துக்கலாம், ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஒரு 10-15 மினிட்ஸ்ல வந்து யூ கேன் லேர்ன் இட். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த லோக்கலாக வந்து உங்களுக்கு அந்த ஃபைல்ஸ் எல்லாமே இப்போ டவுன்லோட் ஆயிருக்கும். ஸோ இங்கே பார்க்கக்கூடிய இந்த ஏசிஐ ஹலோ வேர்ல்டுக்குள்ள இருக்கிற கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு லோக்கலாக நம்ம வந்து ஒரு க்ளோன் எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி நிறைய சாம்பிள்ஸ் கொடுக்குறாங்க அஜூரில். ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் அடுத்தடுத்த லெவலில் கொஞ்சம் பெரிய அப்ளிகேஷன் டேட்டா பேஸ் ஆப்போ இல்லை வந்து ஒரு வெப் ஆப் ரன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் க்ளோன் இட் அண்ட் யூ கேன் ஸ்டார்ட் பிளேயிங் அரௌண்ட் வித் தட். இப்போ நம்ம லோக்கலாக வந்து ஒரு ஜிட் மூலியமா ஒரு காப்பி எடுத்து வச்சிட்டோம். ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன பண்ணலாம், எடிட் பண்ணலாம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அந்த ஏசிஐ ஃபோல்டருக்குள்ளே போய்க்கலாம். போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த எல்லா ஃபைல்ஸ் அங்கே இருக்குங்களா, டாக்கர் ஃபைலு, லைசன்ஸ், ரீட்மி, அந்த ஆப். இந்த ஆப்பில் இருக்க கண்டென்ட் வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னா தென் யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் சேஞ்ச் இட். ஓகே, ஸோ இந்த எடிட்டர் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டு, இது வந்து விஷுவல் ஸ்டுடியோடைய அந்த கோட் எடிட்டர் வந்து கோட் ஸ்பேஸ் டாட் அப்படின்னா அந்த லோக்கல் ஃபோல்டரோட வந்து இங்கே ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்து நமக்கு என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே இந்த இண்டெக்ஸ் டாட் HTML இதே தான் நான் இப்போ உங்களுக்கு அங்கே மாடிஃபை பண்ணி காமிச்சேன். ஸோ வெல்கம் டு Azure with Stan version 2 அப்படின்னு கொடுத்துக்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. ஸோ வாட் எவர் யூ வாண்ட் டு சேஞ்ச் யூ கேன் சேஞ்ச் இட். Okay, so you can just save it. இதெல்லாம் ஓகே தான், ஃபைன். இதெல்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ணல, நான் ஜாவா ஸ்கிரிப்ட்ல எதுவும் மாற்றலை. ஸோ இப்போ இஃப் ஐ ஜஸ்ட் கோ அண்ட் இதை வந்து நான் புதுசாக ஒரு சேஞ்சஸ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் டீம் வந்து இதை புஷ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன சொன்னேன், சென்ட்ரலைஸ்டாக வந்து ஒரு ரெப்போல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து நம்ம கிட்ட அஜூர் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து நம்ம லோக்கல் மெஷின்ல இருந்து எப்படி புஷ் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு சிம்பிள் கமாண்ட் தான். ஓகே, அஜூர் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி ACR அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்எல்ஸ் வந்து ஜஸ்ட் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி மட்டும் கொடுங்க. ஓகே, கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரிஸ் அப்படின்னு சொல்றாங்க ACR. ஸோ இதில் வந்து நம்ம சென்ட்ரலைஸ்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் ஸ்டோர் ஆல் த அப்ளிகேஷனுடைய அந்த கண்டெய்னர் இமேஜஸ்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் ACRல. ஸோ நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், டோன்ட் வரி அபவுட் இட். அஜூரோடைய கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரிஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தது வந்து MCR. அது வந்து மைக்ரோசாஃப்டே அவங்களுடைய கோடு எல்லாம் அந்த கண்டெய்னர்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அவங்களுடைய நேட்டிவ் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி இருக்காங்க. அதுல இருந்து தான் நம்ம வந்து லாஸ்ட் டைம் ரன் பண்ணோம். இப்போ நம்மளுடைய ஓன் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி கிரியேட் பண்ணி இந்த கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரிலேருந்து நம்ம எப்படி அப்ளிகேஷன் கண்டெய்னர் வந்து ரன் பண்ணுறது அப்படின்றது தான் ப்ராக்டிக்கலாக இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இது நீங்களே வந்து ஃபுல்லாக மேனேஜ் பண்ணிக்கலாம் இந்த கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரியை. இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா யூ கேன் செக்யூர்லி ஸ்டோர் இட் அண்ட் அதில் வந்து பை டிஃபால்ட்டாகவே ஜியோ ரெப்ளிகேஷன் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ தட் ஒரு சிங்கிள் டேட்டா சென்டர் ஃபெயில் ஆனால் கூட யூ கேன் யுவர் கண்டெய்னர் வில் நாட் கெட் இம்பாக்டட். அதே மாதிரி நம்ம வந்து AKS உங்களுடைய ஆன் ப்ரெமைசஸ்ல இருக்கக்கூடிய ஓப்பன் ஷிஃப்ட் கிளஸ்டர்ஸ் இல்லை வந்து ஆப் சர்வீஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி கூட இன்டெகிரேட் பண்ணி உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லான ஒரு சென்ட்ரலைஸ்ட் ரெபாசிட்டரி, அது ரெஜிஸ்ட்ரின்னு சொல்கிறோம், அது ரெபாசிட்டரின்னு சொல்லலாம். ஸோ இட் இஸ் எ ரெபாசிட்டரி டு ஸ்டோர்
கண்டெய்னர் இமேஜஸ் ஆர் அந்த கண்டெய்னருக்கு தேவையான அந்த பில்ட் ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம அங்கே ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த ஏசிஆரில் வந்து நான் வந்து இன்கேஸ் நான் வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் டூ ஒன் திங். Let me go and create a container registry. Same தான் as usual. நீங்க வந்து whatever you want to choose, you can choose it. இதுக்கு ஒரு நேம் கொடுத்துங்க. இதுவும் வந்து யூனிக்காக தான் கொடுக்கணும். இதுக்கு வந்து azure ecr.ioன்னு இருக்கும். டொமைன் நேம் வந்து பை டிஃபால்ட் இது கஸ்டம் டொமைன் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இதுக்கு நான் வந்து ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஸ்டான் Azure Container Registry 01 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இது இருக்கான்னு செக் பண்ணிட்டு வந்து நமக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது யூனிக்காக தான் இருக்கணும். அது ஸ்டான் AZR 01 அப்படின்ற மாதிரி ஒரு ரெப்போ நேம் கொடுத்துக்கிறேன். எந்த ரீஜனில் வேணுமோ சூஸ் பண்ணிக்கங்க. அவைலபிலிட்டி ஜோன் வேணா அவைலபிலிட்டி ஜோன், டியர் வேணா மாற்றிக்கங்க. இதை நான் வந்து பப்ளிக்காக வந்து ஆக்சஸ் பண்ண அலோவ் பண்ணுறேன். ஃபைன். இப்போதைக்கு ஜஸ்ட் வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரி மட்டும் கிரியேட் பண்ணிக்கங்க. கிரியேட் பண்ணிவிட்டு அந்த நேம் நான் வந்து நோட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்டை வந்து நான் அஜூருடைய கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரிக்கு வந்து புஷ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அஜூருடைய கமாண்ட் லைன் இருக்கீங்களா? ஸோ அஜூரோட கமாண்ட் லைன் மூலயமா நீங்கள் அதை பில்ட் பண்ணி புஷ் பண்ண முடியும். ஸோ சிங்கிள் கமாண்டில் வந்து அஜூர் ஏசிஆர்ன்றது அஜூர் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி. இப்போ இந்த இடத்துக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த அஜூரோட கமாண்ட் லைன் டூல் வழியாக ஏசிஆரை கனெக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து புஷ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ முதல்ல வந்து நம்ம இப்போ மாடிஃபை பண்ணோம் இல்லைங்களா, அந்த சேஞ்சஸை வந்து நம்ம அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து பில்ட் கமாண்ட் இருக்கு. ஸோ அந்த பில்ட் கமாண்ட் மூலயமா நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு இமேஜ் அஜூரோடைய கண்டெய்னர் இமேஜ் வந்து பில்ட் பண்ண முடியும். ஸோ இதை எப்படி நம்ம பில்ட் பண்ணலாம் அப்படின்னா அந்த லோக்கல் என்ன நேம் கொடுத்தோம் அது லெட் மீ ஜஸ்ட் குயிக்லி. ஸோ இதை எடுத்துப்போம். இது வந்து ஸ்டான் ஏசிஆர். இது வந்து நம்மளுடைய லொக்கேஷன், எந்த இடத்துல ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்றது. ஸோ அதுக்கு வந்து நம்ம அந்த ரெஜிஸ்ட்ரி லொக்கேஷனை கொடுத்துக்கலாம். திங்க் இதில் வந்து ஐ டோன்ட் திங்க் அந்த டாட் இதெல்லாம் தர தேவையில்லை. ஓகே. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து அஜூரோட சிஎல்ஐ யூஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் அஜூர் CR.ioலாம் கொடுக்கணும். பட் இங்கே அஜூரோடைய கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி கமாண்ட் அஜூர் சிஎல்ஐ கமாண்ட் யூஸ் பண்ணுறதால டேரெக்டாக அந்த நேம் மட்டும் அந்த ரெஜிஸ்ட்ரியோட நேம் மட்டும் கொடுத்தா போதும். இமேஜுக்கு வந்து ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்குங்க. ஓகே, வாட் எவர் யூசர் ஃப்ரெண்ட்லி நேம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கிவ் சம்திங் லைக் ஸ்டான் டெமோ இல்லாட்டி ஸ்டான் ஏசிஆர் டெமோ 1 ஸ்டோக் ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்குங்க. இதுக்கு வந்து என்ன நேம் கொடுக்கலாம்? அஜூர் வித் ஸ்டான். இதுக்கு வந்து ஏதாவது வெர்ஷன் நம்பர் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வெர்ஷன் 1 வெர்ஷன் 2 அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுடைய விருப்பம் தான். ஓகே, இது வந்து அந்த பர்டிகுலர் ரெப்போ நேமு சாரி அது ரெப்போக்குள்ளே வந்து ஒரு இண்டிவிஜுவல் கண்டெய்னருக்குன்னு ஒரு தனியாக வந்து ஒரு ரெப்பாசிட்டரி கிரியேட் பண்ணுறேன். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆக்சுவல் அப்ளிகேஷனுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இந்த இமேஜுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டேன். இது வந்து இப்போ ரன் பண்ணுற வரைக்கும் அதுக்கு இமேஜ்னு தான் சொல்லுவாங்க. இப்போ அஜூர் வித் ஸ்டான் அப்படின்ற ஒரு கண்டெய்னர் இமேஜாக இருக்குது. அதை ரன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது வந்து இட் இஸ் கால்ட் அஸ் கண்டெய்னர். ஓகே. ஸோ லெட் மீ இதை வந்து எப்படி அதை ரன் பண்ணுவாங்க அப்படின்னா எந்த ஃபைலில் வந்து இதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கீங்க, அதாவது இப்போ நான் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து அந்த டாக்கர் ஃபைல் காமிச்சேன் இல்லைங்களா, இதான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு ஆல்ஃபைன் லினக்ஸை லோட் பண்ணுங்கள், அதில் இந்த ஆப்குள்ளே இருக்கிறத இந்த இண்டெக்ஸ் டாட் பேஜ் தான் நம்ம வந்து ஒரு ஹோம் பேஜாக கொடுக்கணும் அப்படின்றத கொடுத்துட்றோம். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நம்ம இங்கே சொல்லணும். எந்த இடத்துல இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே டினோட் பண்ணணும். ரொம்ப சிம்பிள் தான். ஓகே. ஸோ இதில் வந்து எந்த ஃபைலில் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்றத கொடுங்க. டாக்கர் ஃபைல் அப்படின்ற ஃபைல் அது வந்து அந்த டைப்போ அது சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டாக்கர் இந்த இடத்துல கேபிட்டல் எஃப் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கேபிட்டல் எஃப் கொடுங்க. பட் இந்த இடத்துல வந்து இதுதான் இருக்கு. ஸோ ஸ்மால் எஃப் தான் இருக்கு. ஸோ அப்படியே அதை கொடுத்துக்கிட்டேன். எந்த ஃபைலில் வந்து இந்த கண்டெய்னர் பில்ட் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு அப்படின்றத அங்கே டினோட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ 3 விஷயம் தான். ஒன்று என்னன்னா அந்த இமேஜுக்கு ஒரு நேம் கொடுங்க. அதுக்கு ஏதாவது வெர்ஷனிங் கொடுக்கணும் அப்படின்னா வெர்ஷன் 1 வெர்ஷன் 2 அப்படின்ற மாதிரி கொடுத்துங்க. இது மேண்டேட்டரி கிடையாது. அந்த எந்த ரெஜிஸ்ட்ரியில் வந்து ஸ்டோர் பண்ண போறீங்க அஜூரோடைய ரெஜிஸ்ட்ரி நேம் கொடுத்துட்டு எந்த ஃபைலில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கீங்கன்ற கொடுத்தா போதும். டைரெக்டாக போயிட்டு இது இமேஜை பில்ட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் ஆகிடும் உங்களுக்கு. லெட்ஸ் ட்ரை தட். ஓகே, ஃபைன். லெட்ஸ் சி. ஓகே. ஸோ ஜெட்டில் இருக்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிட்டு செக் பண்ணுறாங்க. ஓகே, இது பில்ட் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே, டவுன்லோட் ஆகுது சோர்ஸ் கோடு. லெட்ஸ் சி.
ஸோ இதில் என்ன நடக்குது, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ ஆகுதுங்களா. ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னது, ஆல்ஃபைன் லினக்ஸை வந்து டாக்கர் ஹப்லேருந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ இதில் வந்து இந்த ஆல்ஃபைன் லினக்ஸ் இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத இந்த ஃபர்ஸ்ட் லைனு. ஸோ நீங்கள் போயிட்டு இதில் நோடு அந்த பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் இமேஜை கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அது டவுன்லோட் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து அந்த அடுத்தடுத்த கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. இமேஜ் வந்து எங்கே கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுறோம், ஸ்டான் ஏசிஆர் டெமோ 1 ஒரு ரெப்போக்குள்ள அஷூர் வித் ஸ்டான் என்ற இமேஜ் நேம்ல வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்மளுடைய ஸ்டான் ஏசிஆர் 01.azure.cr.ioல வந்து ஒரு ரெப்போ கிரியேட் பண்ணி அது அப்லோட் ஆயிடுச்சு. இது போயிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். கோ டு ரிசோர்ஸ், இதில் போனீங்க அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் இட். இதில் கீழே வந்தீங்கன்னா ரெபாசிட்டரி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அது என்ன நேம் கொடுத்தோம், ஸ்டான் டெமோ 01 சம்திங் கொடுத்தோம் இல்லைங்களா. அந்த ரெப்போ ஒன்று கிரியேட் ஆயிருக்கா, ரெப்போ கிரியேட் ஆயிருக்கு. அதுக்குள்ள அந்த இமேஜும் கிரியேட் ஆயிருக்கு. இது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் வெர்ஷன் என்னென்ன கொடுத்தீங்களோ அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து வெர்ஷன் 1, வெர்ஷன் 2 அந்த மாதிரி நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்ளிகேஷன் டீம் வந்து அதை டெப்ளாய் பண்ணிட்டே வருவாங்க. ஸோ சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு ஒரு வெர்ஷனிங் நம்பர் கொடுத்துப்பாங்க. ஸோ இந்த வெர்ஷனில் என்ன கண்டென்ட் இருக்கு என்னன்றதை நீங்கள் போயிட்டு இங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதை நீங்கள் வந்து உங்களுடைய லோக்கல் மெஷினில் திருப்பி நீங்கள் ரன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த டாக்கர் புல் கமாண்டை யூஸ் பண்ணி நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். இல்லை டாக்கர்லேருந்து நீங்கள் திருப்பி டேரெக்டாக வந்து நீங்கள் கண்டெய்னருக்கு புஷ் பண்ணணும் அப்படின்னா டாக்கர் புஷ் கமாண்ட் யூஸ் பண்ணி கூட நீங்கள் புஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுதான் என்னுடைய இமேஜ் நேம். ஸோ இதுக்கு யூனிக்காக வந்து நம்மளுடைய இமேஜுக்குன்னு ஒரு நேம் இருக்கு. இப்போ நீங்கள் லோக்கலாக வந்து டாக்கர் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா, டாக்கர் இன்ஜின் ரன் பண்ணுறீங்க, ஆமாம் டாக்கர் இன்ஜின் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா தென் யூ கேன் கோ ஃபார் இட். ஓகே, அதுலேருந்து டாக்கர் புல் கமாண்ட் கொடுத்து இதை ரன் பண்ணி பாருங்க, சிம்பிளாக ஒர்க் ஆகும். இன்கேஸ் நான் அஷூர்லேயே வந்து இதை நான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அஷூரோடைய கண்டெய்னர் இன்ஸ்டன்ஸ்க்கு போங்க. இதில் போயிட்டு ஒரு புது கண்டெய்னர் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. கண்டெய்னர் இன்ஸ்டன்ஸில் போயிட்டு ரிசோர்ஸ் குரூப் நேம் என்ன வேணுமோ கொடுத்துங்க. இப்போ நம்ம அப்ளிகேஷன் டீம் டெவலப் பண்ணி புஷ் பண்ண இமேஜை நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் கிவ் சம் நேம், அஷூர் ஸ்டான் கண்டெய்னர் 001 சம்திங் ஆர் 002 அப்படி ஏதாவது நேம் கொடுத்துங்க. கொடுத்துட்டு இது இப்போ எங்கே இருந்து நம்ம எடுக்க போகிறோம், அஷூர் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரியிலேருந்து நம்ம புல் பண்ண போகிறோம். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு அந்த கிரெடென்ஷியல்ஸ் கொடுத்து நம்ம எடுத்துக்கலாம். ஆர் எல்ஸ் வந்து நீங்கள் அதர் ரெஜிஸ்ட்ரி கொடுத்து இதில் பாத் கொடுக்கனாலும் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரியும் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஆர் எல்ஸ் அஷூர் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரியிலே போயிட்டு நீங்கள் ட்ராப் டவுனில் சூஸ் பண்ணுற மாதிரியும் ட்ராப் டவுனில் சூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ இது அஷூர் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி தான், பட் அதர் ரெஜிஸ்ட்ரியாகவும் கொடுத்து உங்களால் அதை ரன் பண்ண முடியுன்ற ஒரு ஆப்ஷன் காமிக்கிறேன். டேரெக்டாக அந்த லிங்க் கொடுத்தா போதும். you can just go and review and create it. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இன்கேஸ் இதில் எரர் அடிக்குது அப்படின்னா நமக்கு வந்து அது கிரெடென்ஷியல்ஸ் பிரச்சனை வர சான்சஸ் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கிரெடென்ஷியல்ஸ் வந்து அங்கே பாஸ் ஆன் பண்ணிக்கலாம். அட்மின் அந்த கிரெடென்ஷியல் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரிக்குமே there is a default credential. அந்த கிரெடென்ஷியலை நம்ம காப்பி பண்ணி அதை வந்து அங்கே எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஓகே, பார்ப்போம் இது ஒர்க் ஆச்சு அப்படின்னா தென் இட் இஸ் குட். ஆர் எல்ஸ் நான் வந்து அஷூரோடைய கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரியில் போயிட்டு எப்படி ஃபெச் பண்ணுன்றதை ஒரு டெமோ காமிக்கிறேன். லெட்ஸ் see. ஓகே, டிப்ளாய்மெண்ட் ஃபெயில் ஆகுது பார்த்தீங்களா. அது ஏன்னா சம்டைம்ஸ் அந்த பெர்மிஷன்ஸ் இஷ்யூஸ் இருக்கும். ஓகே, நாட் ஆக்சசிபிள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை நம்ம பெர்மிஷனை போயிட்டு நம்ம இங்கே கொடுத்துருவோம். ஸோ இதை எதிர்பார்த்தது தான். லெட் மீ ஜஸ்ட் கோ டு கண்டெய்னர் இன்ஸ்டன்ஸ். பழசெல்லாம் டெலீட் பண்ணிடலாம். we don't want to have any confusion. Okay, so let's go and create something new. Give it a name, stan container 002. Okay, so இதில் வந்து this is all fine, this is fine standard Azure container registry. So இதில் வந்து நமக்கு அந்த பர்மிஷன் கொடுக்க சொல்றாங்க. admin must be first enabled in this registry in order to access அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி enable பண்ணலாம் அப்படின்றத போய் பார்க்கலாம். Duplicate. ஸோ இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கிளியராக கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஏன்னா நம்ம கண்டெய்னர் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா பெர்மிஷன் இல்லாமல் ஆக்சஸ் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் அ ப்ராப்பர் மெத்தட். ஓகே, ஸோ இதில் போயிட்டு கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரியில் போயிட்டு ஆத்தென்டிகேஷனுக்கு தனியாக ஒரு ஸ்க்ரீன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் போயிட்டு யூ கேன் கோ அண்ட் எனேபிள் இட். ஓகே, யூசர் நேம் கிரெடென்ஷியல்ஸ் வந்து எனேபிள் பண்ண சொல்லுவாங்க. ஸ்டேட்டஸ் சிஸ்டம் அசைன்ட், இதில் என்ன சொல்கிறாங்க பார்த்துப்போம். ஸோ சர்வீஸ் பிரின்சிபல், அட்மின் அக்கௌண்ட், கண்டெய்னர் இன்ஸ்டன்ஸ், login my registry. ஓகே, ஸோ ஆக்சஸ் கீ வந்து எனேபிள் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அது அந்த மெத்தட்லேயே நம்ம பண்ணி பார்ப்போம்.
ஸோ நிறைய மெத்தட் இருக்கு. ஸோ இதில் அட்மின் யூசர் வந்து எனேபிள் பண்ணி காமிக்கிறேன். ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த பாஸ்வேர்டு தான் நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதுல 2 பாஸ்வேர்டு ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒன்னு காம்ப்ரமைஸ் ஆனா கூட இன்னொரு பாஸ்வேர்டு வந்து நீங்க யூ கேன் சேஞ்ச் இட். ஓகே, அதை நீங்க ரீசெட் பண்ணிக்கலாம். 2 பாஸ்வேர்டு ஜென்ரலா கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க ஆக்சஸ் கீ வழியாகவும் பண்ணலாம், இல்லாட்டி நீங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ கோ அண்ட் டூ இட். ஸோ இப்போ இதில் போயிட்டு லெட் மீ ஜஸ்ட் ட்ரை டு சி. எனேபிள் பண்ணிட்டோம், பட் இருந்தாலும் அது டிட்டர்மைன் ஆகிறதுக்கு லேட் ஆகுது. லெட்ஸ் கோ ஒன் ஸ்டெப் பேக் அண்ட் தென் ட்ரை டு ரீக்ரியேட் இட். ஸோ அதில் வந்து அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க. பை டிஃபால்ட்டாக நம்ம வந்து கிரியேட் பண்ணும்போது அந்த ஆப்ஷனை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் எனேபிள், அந்த ஆக்சஸ் கீ எனேபிள் பண்ணிக்கங்க. ஆக்சஸ் கீ இல்லாமல் கண்டிப்பாக ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸ்டாண்ட் கண்டெய்னர் 002 should container registry perfect. இப்போ வந்துச்சு பாத்தீங்களா, அதுல வந்து இருக்கிற எல்லாமே காமிக்கும் உங்களுக்கு என்னென்ன ரெபாசிட்டரி இமேஜ் இருக்கு. நீங்க இதுல போய் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து புஷ் பண்ணது என்னன்றதை போயிட்டு நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா அதுல போயிட்டு இமேஜ் புஷ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் தான் மிஸ் ஆயிருந்தது. இதுல எந்த வெர்ஷன், இப்போ எந்த வெர்ஷன் 3, வெர்ஷன் 1, வெர்ஷன் 10 இருக்கு அப்படின்னா எந்த வெர்ஷனை டிப்ளாய் பண்ணி பார்க்க போறீங்க அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். யூ கேன் கோ அண்ட் ரிவ்யூ அண்ட் கிரியேட் இட். ஓகே, as simple as that. இப்போ நம்ம வந்து அந்த வெர்ஷன் 2 அதுல வருதான்றதை பார்த்துப்போம். இது நம்மளுடைய ஓன் ரெஜிஸ்ட்ரியில வந்து எப்படி வந்து ஒரு இமேஜை வந்து புஷ் பண்ணி அதை எப்படி யூஸ் பண்ணலான்றதான் இப்போ டெமோ பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து மைக்ரோசாஃப்டுடைய கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரியிலேருந்து எப்படி நம்ம புல் பண்ணி ரன் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். ஜென்ரலாக டெவலப்மெண்ட் டீம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க லோக்கல் மிஷினில் வந்து டாக்கர் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து சேஞ்சஸ்லாம் பண்ணிட்டு டேரெக்டாக டாக்கர்லேருந்து புஷ் அண்ட் புல் வந்து பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த கமாண்ட் அவங்க கொடுத்தாங்க. ஜென்ரலாகவே வந்து டாக்கர் கமாண்ட்ஸ் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. லோக்கல் மிஷின்லேருந்தே நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி தான் வந்து அவங்க ஃபெசிலிட்டேட் பண்ணியிருப்பாங்க. இதில் போனீங்க அப்படின்னாலே பை டிஃபால்ட்டாக டாக்கர்லேருந்து நீங்கள் புல் பண்ணுறதுக்கு புஷ் பண்ணுறதுக்கு தான் இதில் கமாண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் லோக்கல் மிஷின்லேருந்து. ஸோ இது எப்படி நீங்கள் டாக்கர் இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுலாம் வந்து க்ளீனாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணுங்கள். ஸோ இன்கேஸ் நீங்கள் அது வந்து ப்ரைவேட்டாக மாற்றணும் இல்லை நெட்ஒர்க்கிங்கில் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா எல்லாமே ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே இங்கே யூ கேன் கோ அண்ட் சேஞ்ச் த கான்ஃபிகரேஷன்ஸ். இன்கேஸ் இந்த கண்டெய்னரை நான் வந்து ஜியோ ரெப்ளிகேட் பண்ணணும், இன்னொரு ரீஜனில் எனக்கு இதே கண்டெய்னர் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்படி விஎம்ஐ வந்து ரெப்ளிகேட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நம்ம யூ கேன் கோ அண்ட் ரெப்ளிகேட் இட். அதுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டியரில் பண்ண முடியாது, ப்ரீமியம் டியருக்கு மாற்றினீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு சேஞ்ச் இட். ஜியோ ரெப்ளிகேஷன்லாம் எனேபிள் பண்ண முடியும். ஸோ இப்போ நமக்கு வந்து கண்டெய்னர் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சான்னு பாருங்க. ஓகே, ஸோ இதில் வந்து அந்த ஐபி இப்போதை கொடுத்துருக்காங்க. யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் செக் இட். ஓகே, லெட்ஸ் வெயிட் ஃபார் அந்த புது இமேஜில் வந்து அந்த கண்டென்ட் எல்லாம் வராங்க. கொஞ்சம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து இனிஷியல் அது இருக்கும், டிலே இருக்கும். தென் வி கேன் வெரிஃபை இட். ஸோ இது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான். ஒரு 4-5 கமாண்ட் தான் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும். ஸோ யூ வில் பி ஏபிள் டு எக்ஸிக்யூட் இட். இதில் போயிட்டு பாருங்க. லெட்ஸ் see, இது எல்லாமே புஷ் ஆயிடுச்சு இல்லை? ஃபைன். ஓகே, ஸோ லெட்ஸ் கிவ் இட் சம் மினிட். ஸோ இதில் கண்டெய்னர் இங்கேருந்து கூட நீங்கள் லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு இஃப் யூ வாண்ட் டு ப்ளே அரவுண்ட் நம்ம லாக்ஸ் ஏதாவது வருதா, இன்னும் லிஸ்னிங்கில் தான் இருக்குது. இஃப் யூ வாண்ட் டு கனெக்ட் இட் யூ கேன் கனெக்ட் இட். ஸோ இந்த இதில் ஸ்டேட்டஸ் மட்டும் பார்த்துங்க, ரன்னிங் இருக்கா என்னன்ட்டு. வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ வெர்ஷன் 2, அதே மாதிரி இங்கே டைட்டில்லையும் வந்து உங்களுக்கு வெர்ஷன் 2 வந்துருச்சு. ஸோ நமக்கு வந்து சும்மா ஜஸ்ட் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் தான் பண்ணி பார்த்தோம். நம்ம இன்ஃப்ரா டீம் தானே, கிளவுட் ஆப்ரேஷன்ஸ் தானே, நமக்கு வந்து எப்படி ஒர்க் ஆகுது, என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் புஷ் பண்ணுவாங்க, என்ன சேஞ்சஸ் எப்படி நம்ம புல் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி வந்து டெவலப்மெண்ட் டீம் வந்து இது வந்து AZ 204 எக்ஸாமுக்கு வந்து இன்டெப்த்தாக எல்லா ஆப்ஷனும் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்கும். பட் இங்கே வந்து இப்போதைக்கு நம்ம எப்படி அதை ரெஜிஸ்ட்ரி கிரியேட் பண்ணுறோம், அதுக்குள்ள ஒரு இமேஜ் எப்படி புஷ் பண்ணுறாங்க, புது புது வெர்ஷன்ஸை வந்து எப்படி நம்ம மாடிஃபை பண்ணலாம், அதை வந்து எப்படி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மட்டும் தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு நீங்கள் இங்கேருந்தே வந்து யூ கேன் மேனேஜ் இட். பட் வந்து நீங்கள் லோக்கல் மிஷினில் தான் டெவலப்பர்ஸ்லாம் டாக்கர் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. அவங்க மிஷினில் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு மூலமா சேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகே, நான் இங்கே வந்து உங்களுக்கு வந்து டேரெக்டாக கிளவுட் ஷெல்லே ஒரு VM கிரியேட் பண்ணி அதை எப்படி ஆன் ப்ரமைசஸில் எப்படி பண்ணுவாங்களோ அதை நான் உங்கள் ப்ராக்டிக்கலாக இங்கேருந்து காமிச்சேன் உங்களுக்கு.
எப்படி வந்து புஷ் பண்றது, எப்படி ஒரு புது இமேஜை வந்து ரெடி பண்ணி அனுப்புறது, இது நான் டீடைல்டா வந்து எடுத்திருக்கிறேன். ஓகே, ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் வந்து 30 மினிட்ஸ் தான் வந்து ஸ்பிளிட் பண்ணி டாக்கர் இன்ஸ்டால் பண்றது, டாக்கர் ஃபைல்னா என்ன, அதை எப்படி நம்ம புஷ் பண்ணலாம் புல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி 30 மினிட்ஸ் தான் வந்து இந்த ஒரு சின்ன விஷயத்தையே வந்து நான் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்ட்ரெஸ்டா இருந்ததுன்னா நீங்க யூ கேன் கோ அண்ட் லேர்ன் டாக்கர். பட் இங்க கிளவுடை பொறுத்த வரைக்கும் டாக்கர் தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா டாக்கர் as a சர்வீஸ் அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அஷ்யூர் கண்டெய்னர் இன்ஸ்டன்ஸ்ன்றது டாக்கர் கண்டெய்னர் as a சர்வீஸ். நீங்க அந்த கண்டெய்னர் இமேஜை கிரியேட் பண்ணி புஷ் பண்றது மட்டும், அதை மேனேஜ் பண்றது மட்டும் தெரிஞ்சா போதும். என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றத இங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்த வெர்ஷன்ஸ் வந்து நீங்க வந்து மாத்தணும் அப்படின்னா யூ கேன் சேஞ்ச் அண்ட் அப்லோட் இட். ஓகே, ஸோ இதுல கன்சம்ஷன்ஸ் எப்படி இருக்கு என்னன்றத யூ கேன் ரெஃப்ரெஷ் அண்ட் செக். யூசேஜ் வந்து இருக்க ஆரம்பிக்குது. ஸோ சிபியூ யூசேஜ், மெமரி, நெட்ஒர்க்ல வந்து சில கனெக்ஷன்ஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ யூ வில் பி ஏபிள் டு பிளே அரவுண்ட். ஓகே, ஸோ இதிலே நீங்கள் டேகும் பார்க்க முடியும். ஓகே, வெர்ஷன் 2 இதில் வந்து நம்ம எதுவும் இப்போ சேஞ்சஸ் பண்ணல. புதுசாக சேஞ்சஸ் பண்ணி அப்லோட் பண்ணோம் அப்படின்னா அது அடுத்தடுத்த வெர்ஷன்ஸ் வந்து மாற ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து இப்போ நம்ம 2 ஆப்ஷன்ஸ் டெமோ பார்த்துருக்கோம். ஒன்று வந்து மைக்ரோசாஃப்டுடைய கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரியிலேருந்து எப்படி நம்ம டைரக்டாக ரன் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்தோம். தென் நம்மளுடைய ஓன் அஷ்யூர் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரியில் வந்து எப்படி வந்து நம்ம ஒரு அப்ளிகேஷன் இமேஜை வந்து ரன் பண்ண முடியும் அப்படின்றத, ஸ்டோர் பண்ணி அதை ஆக்சஸ் பண்ணி ரன் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்தோம். தென் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்ன இன்னொரு சாம்பிள் வேணால் யூஸ் கேஸ் ஒன்று பார்ப்போம். லைக் ஒரு பேட்ச் ப்ராசஸிங். ஏன்னா வந்து இது வந்து நிறைய டிஃப்ரெண்ட் யூஸ் கேசஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். லைக் யூ கேன் யூஸ் இட் ஃபார் சின்ன சின்ன ஸ்மால் அப்ளிகேஷனுக்கு, இப்போ நம்ம பண்ண மாதிரி அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் வந்து ஒரு டாஸ்க் ஆட்டோமேஷன், இல்லை ஒரு பில்டு ஜாப், இல்லை வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு லெட்ஸ் கோ அண்ட் சி. இதில் நிறைய சாம்பிள்ஸ் இருக்கு. இதுல வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப் ஒன்று இருக்கு. ஆக்சுவலாக வந்து வேர்ட் கவுண்ட்னு ஒரு ஆப் இருக்கு. அதை நான் காமிக்கிறேங்க. அது வந்து பேட்ச் ஜாப் எக்ஸாம்பிள். அது அஜூரோடைய டாக்ஸ், அஜூர் ஏசிஐ வேர்ட் கவுண்டோடைய ஜிட்டு போயிருக்கான்னு பார்ப்போம். இதுதான், இது அஃபிஷியல் இமேஜ் தான். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் மைக்ரோசாஃப்டோடைய இது. ஓகே, இது டைரெக்டாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தே ஆர் கிவிங் இட் ஃப்ரம் எம்சிஆர். ஓகே, மைக்ரோசாஃப்டோடைய கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரியோடைய லிங்க் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இமேஜை புல் பண்ணி உங்களுக்கு வேணுன்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, லெட் மீ ஷோ யூ. இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ நீ நாட் உங்களோட லோக்கல் மிஷினுக்கு போகணும்னு அவசியமே இல்லை. இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு அஜூரோடைய கண்டெய்னர் இன்ஸ்டன்ஸ்குள்ளே இருந்தே எப்படி எடிட் பண்ண முடியும், மாடிஃபை பண்ண முடியுன்றதை காமிக்கிறேன். லெட் மீ ஜஸ்ட் கோ அண்ட் கிரியேட் இட். ஸோ இதுக்கு வந்து இதை புல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து டேக் இருக்கும். ஸோ அந்த டேக் மட்டும் என்னென்ன டேக் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்குங்க. ஓகே, எதுவும் டேக்கிங்கே இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் லேட்டஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ டேக் இருந்ததுன்னா அது V1 V2 அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை டேகை ஸ்பெசிஃபை பண்ணலாம். டேக் எதுவுமே இல்லை அப்படின்னா தென் யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் கிவ் இட். இது வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டான் பேட்ச் ஜாப் 001 அப்படின்ற மாதிரி ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ லெட் மீ கோ அண்ட் செலக்ட் இட். இது அதர் ரெஜிஸ்ட்ரி கொடுத்துக்குங்க. டைரக்டாக நம்ம இன்டர்நெட்லேருந்து பண்ணுறோம். இந்த இடத்துல ஃபைனலாக வந்து கோலன் அந்த இது மட்டும் கொடுத்துக்குங்க. அதாவது என்ன வெர்ஷன், அதாவது இந்த டேகிங் மட்டும். லேட்டஸ்ட்னா லேட்டஸ்ட், V1னா V1, V2னா V2. நம்ம லாஸ்ட் டைம் வந்து V1 V2ன்னு கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அது வெர்ஷன். இதுல இருந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எது லேட்டஸ்ட்டாக கிடைக்குதோ அதுக்கு எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இது வந்து டாக்கர் ஹப்ல இருந்து வந்து எடுத்துட்டு வந்துடும். நம்ம எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணல அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து அது டாக்கர் ஹப்புக்கு தான் போவோம். இப்போ நம்ம வந்து hub.docker.com போனோம் இல்லைங்களா, இதுல இருந்து தான் போயிட்டு செக் பண்ணோம். ஸோ அதுக்கு தான் போயிட்டு இப்போ அதை வெரிஃபை பண்ணோம். இன்கேஸ் நம்ம எதுவுமே நம்ம ரெபாசிட்டரி நேம் கொடுக்கல அப்படின்னா. ஓகே, இதுல இருந்து சில அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இது வேர்ட் கவுண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து ஒரு பர்டிகுலர் புக், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஷேக்ஸ்பியரோட நாவலில் போயிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா அதில் நம்ம கொடுக்குற மாதிரி கண்டிஷன்ஸை வந்து ரன் பண்ணிட்டு நமக்கு டேட்டா எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு தான் நேம் கொடுக்கணும் கொடுத்துக்குங்க. சேம் நேமே கொடுத்துக்கிட்டா யூ கேன் ஈஸிலி ஆக்சஸ் இட். இது டிஎன்எஸ் நேமு, FQDN வழியாக ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் யூஸ் திஸ். அட்வான்ஸ்டில் வந்து சில விஷயங்கள் வந்து பார்க்கலாமா. இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் ஆட் சம் என்விரான்மெண்ட் வேரியபிள். ஓகே, ஸோ ஓகே நான் கீ வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து அந்த டாக்குமெண்ட் அந்த புக்கில் வந்து லெட்ஸே ஒரு 7 or 9 வேர்ட்ஸ் இருக்க மாதிரி 9 இதில் கேரக்டர்ஸ் இருக்க மாதிரி மினிமம் லென்த் வந்து ஐ வில் ஜஸ்ட் கிவ் சம்திங் 9 டைம்ஸ்க்கு மேலே இந்த வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா
9 டைம்ஸ் மேல அந்த நாவல்ல வந்தது அப்படின்னா யூ கேன் ஃபெச் இட். அதாவது 6 கேரக்டர் லென்த் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் வந்து 9 டைம்ஸ் மேல வந்துச்சு அப்படின்னா அதை ஃபெச் பண்ணி கொண்டு வா அப்படின்ற மாதிரி நான் இதை வந்து ரன் பண்றேன் இந்த அப்ளிகேஷனை. இந்த பேட்ச் ஜாப் என்ன பண்ண போகுது அப்படின்னா போயிட்டு வந்து இது செக் பண்ண போகுது உங்களுடைய புக்ல இந்த மாதிரி வேர்ட் கவுண்ட் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ்லாம் எடுத்துட்டு வர போகுது. ஸோ அது ரன் ஆகுதுன்னு முதல்ல செக் பண்ணலாம். வி கேன் ட்ரை இட் அவுட். இந்த மாதிரி நீங்க பில்ட் ஜாப் ரன் பண்றதுக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்விரான்மெண்ட் வேரியபிள்ல வந்து என்னென்ன ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்றதையும் நீங்க நிறைய யூஸ் பண்ணி ஸ்பெசிஃபை பண்ணலாம். லெட்ஸ் ட்ரை இட். இதோட அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இதெல்லாம் வந்து ஒன் டைம். இப்போ நீங்க வந்து ஏதாவது காப்பி பண்றீங்க இல்ல வந்து ஒரு ETL ஜாப் ரன் பண்றீங்க, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் பண்றீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பில்ட் ஜாப்லாம் ரன் பண்ணுவாங்க. நிறைய கண்டெய்னர்ஸ் அந்த மாதிரி கிரியேட் பண்ணிருப்பாங்க உங்க என்விரான்மெண்ட்ல. அதுக்காக நான் அது ஒரு சாம்பிளா காமிக்கிறேன். எப்படி வந்து ஒரு பேட்ச் ஜாப் ஒரு கண்டெய்னரா ரன் பண்ண முடியும் அப்படின்றது தான் டெமோ இது. ஸோ நீங்கள் வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் டேட்டா பேஸ் அதை ரன் பண்ணுறதுக்கு இது வந்து இட் இஸ் ஆல்சோ குவைட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஓகே, ஒரு 1 or 2 minutes ஆகும் அது. ஏன்னா அது பேக் எண்டில் வந்து அது ரன் ஆகணும் அது. ஓகே, ஓகே, கோ டு ரிசோர்ஸ். இப்போ இதில் போய் அந்த அவுட்புட் நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக அந்த கண்டெய்னர் போங்க. இதில் அந்த லாக்ல போங்க. இதில் எடுத்துகிட்டு வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ வந்து 6 கேரக்டர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய வேர்ட்ஸை வந்து நான் வந்து சூஸ் பண்ணி கொண்டு வர சொன்னேன். அந்த புக்கில் வந்து எத்தனை டைம் அந்த வேர்டு வந்து வந்திருக்கு அப்படின்றத வந்து கவுண்ட் பண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்றத இந்த பேட்ச் ஜாபோட வேலை. ஸோ இது வந்து 6 கேரக்டர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வந்துருச்சு. ஸோ வந்து ஃபெச் பண்ணிட்டு வந்துட்டு அது அந்த நாவலில் வந்து எத்தனை டைம் இது வந்திருக்குன்றதோடைய அவுட்புட் அங்கே பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் ரன் சம் பேட்ச் ஜாப். அது மூலயமா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது இல்லை வந்து நம்ம அந்த ஆக்டிவிட்டியை ரன் பண்ணுறதுலாம் பண்ண முடியும். நீங்கள் வாட் எவர் காம்பினேஷன் அங்கே கொடுக்குறதுனா கொடுங்க. ஸோ யூ வில் கெட் த ஆக்டிவிட்டி. வந்து நிறைய சாம்பிள் இருக்குது இந்த மாதிரி அஜூரோடைய கண்டெய்னர் இன்ஸ்டன்ஸு. ஸோ இதில் சிம்பிளாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். இதில் எதுவும் பேமெண்ட் எதுவும் வரப்போகிறது இல்லை. ஸோ ஐ திங்க் ஃப்ரீ டியரில் வந்து 100 GB வரைக்குமே கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். பட் செக் பண்ணிப்போம். அஜூரோடைய கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி வந்து ஃப்ரீ டியர் லிமிட் வந்து ஐ திங்க் பார்த்தீங்களா? ஸோ 100 GB வரைக்கும் ஃப்ரீ தான். ப்ளஸ் வந்து 10 வெப் புக்ஸ் வரைக்கும் நீங்கள் பண்ணலாம் ஃப்ரீயாக ஒரு மாதமும் ஃபார் 12 months. ஓகே, ஸோ தட் இது வந்து காஸ்ட் எதுவும் பிரச்சனை வராது உங்களுக்கு. ஸோ யூ கேன் ப்ராக்டிஸ் இட். ஸோ யூ கேன் ஈவன் வந்து நீங்கள் ஓப்பன் சோர்ஸ் கண்டெய்னர்ஸ் OCI இமேஜஸ் கூட இதில் ஒர்க் ஆகும். டாக்கர் இமேஜஸ் தான் நிறைய மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. பட் இன்கேஸ் நீங்கள் OCIயில் டெவலப் பண்ண இமேஜஸும் வந்து ரன் பண்ணால் கூட அதில் ரன் பண்ணிக்கலாம். ஸோ யூ கெட் 100 GB ஃப்ரீ. ஸோ யூ கேன் பில்ட், செக்யூர், ஸ்கேன், ஸ்டோர். இதிலே வந்து ஸ்கேனிங் எல்லாமே கொண்டு வந்துடுறாங்க. நீங்கள் ஈவன் வந்து ஹெல்ப் சாட் வழியாக நீங்கள் மேனேஜ் பண்ணணும், இல்லை வந்து உங்களுடைய ரெஜிஸ்ட்ரியை வந்து மல்டிபிள் ரீஜனுக்கு வந்து நீங்கள் ரெப்ளிகேட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ டூ தட். இந்த இடத்துல ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜியோ ரெப்ளிகேஷன் வேணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் சேஞ்ச் த ப்ராப்பர்ட்டி. பை டிஃபால்ட்டாக வந்து அது நம்ம ஸ்டாண்டர்ட் சூஸ் பண்ணியிருந்தோம். ப்ரைசிங் பிளான் வந்து நான் ப்ரீமியம்க்கு மாற்றிட்டேன் அப்படின்னா தென் யூ கேன் டூ இட். ஸோ ஸ்டாண்டர்ட் தான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு. பட் ப்ரீமியம் போனீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு பே ஃபார் இட். நான் வச்சுக்கங்க. யூ கேன் கோ அண்ட் எனேபிள் த ஜியோ ரெப்ளிகேஷன். எனக்கு வந்து அந்த ரெஜிஸ்ட்ரியை வந்து ரெப்ளிகேட் பண்ணணும் இன்னொரு ரீஜனுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதோடைய காப்பியை வந்து நான் இன்னொரு லொக்கேஷனுக்கு ஃப்ரான்ஸ்க்கோ இல்லை வந்து வெஸ்ட் யூஎஸ்க்கோ நான் ரெப்ளிகேட் பண்ணணும் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா சேம் செட் ஆஃப் கண்டெய்னர் இமேஜ் வந்து அந்த இடத்துல வந்து இப்போ நம்ம இங்கே ரெபாசிட்டரி எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த டெஸ்டினேஷன் ரீஜனில் கூட ஒரு இமேஜ் ஒரு சிங்கிள் ரெஜிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ளிகேட் பண்ண ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நேரத்துக்கு வந்து அது இன்ஆக்டிவாக இருக்கும், ஏன்னா வந்து அது ரெப்ளிகேட் பண்ணுற வரைக்கும். தென் யூ கேன் கோ அண்ட் டூ இட். அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஓகே, யூ ஹேவ் எ லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ். ஜியோ ரெப்ளிகேஷன் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்றாங்க. யூ கேன் ஜஸ்ட் ரெப்ளிகேட் யுவர் கண்டெய்னர் இமேஜஸ் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் திங்ஸ். அதே மாதிரி கம்ப்ளீட்டா வந்து இந்த பேக் எண்ட்ல அண்டர்லைங் டாக்கர் அது எல்லாமே மேனேஜ் சர்வீஸா உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இட் வில் பி அந்த பேஸ் இமேஜ் எல்லாமே வந்து பேட்ச் பண்ணலாம். ஈவன் வந்து நீங்க பெர்மிஷன்ஸ் வந்து இப்போ நான் வந்து லோக்கலாவே ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண இல்லைங்களா? ஸோ யூ கேன் ஆல்சோ இன்டெகிரேட் வித் அஜூர் AD ஆர் தேர்ட் பார்ட்டி டைரக்டரி சர்வீசஸ் கூட
பண்ணலாம். ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் நம்ம வந்து ஆர்பேக் பார்த்தோம்ல, அதே மாதிரி இங்கே போயிட்டு நீங்கள் பெர்மிஷன்ஸ் கொடுக்கணும் கொடுத்துக்கலாம். ஸோ ஆக்சஸ் கண்ட்ரோலில் போயிட்டு யூ கேன் டூ இட், ஆர் எல்ஸ் யூ கேன் கிரியேட் அ மேனேஜ் ஐடென்டி. ஒரு கண்டெய்னருக்கும் தனித்தனியாக நம்ம சிஸ்டம் ஐடென்டியோ இல்லை யூசர் ஐடென்டியோ கிரியேட் பண்ணி நம்ம அஜூர் ஏடியிலேருந்து கூட நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அஜூரோடைய ரோல் பேக் பர்மிஷன்ஸ் ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோலும் பண்ண முடியும். லோக்கலாகவும் நம்ம கண்டெய்னருக்கு வந்து யூசர் அக்கௌண்ட் எப்படி அட்மின் கிரியேட் பண்ணோமோ ஸோ அந்த மாதிரி நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். ஸோ சென்ட்ரலைஸ்டாகவும் அக்ராஸ் கண்டெய்னர் சேம் கிரெடென்ஷியல் யூஸ் பண்ணலாம், ஆர் எல்ஸ் யூ கேன் ஆல்சோ யூஸ் த செப்பரேட் கிரெடென்ஷியல் ஃபார் ஈச் ஆஃப் யுவர் கண்டெய்னர் ரெபாசிட்டரி. ஸோ ஈஸியாக நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூ கேன் ஹேவ் எனி சோர்ஸ் ரெஜிஸ்ட்ரி, யூ கேன் ஹேவ் டாக்கர் ஹப். சென்ட்ரலைஸ்டாக நீங்கள் எந்த ரெபாசிட்டரியில் வேணால் நீங்கள் யூ கேன் ப்ளே அரவுண்ட். ஸோ இந்த இடத்துல நம்ம எங்கே லிஸ்ட் பண்ணியிருந்தோம் இங்கே இருக்கு இல்லைங்களா. ஸோ மைக்ரோசாஃப்ட் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி, அஜூரோட கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி, டாக்கர் ஹப், இல்லை வந்து எனி சோர்ஸ் ரெபாசிட்டரி. ஓகே, யூ கேன் யூஸ் ஜிட் ஹப் ஆர் ஜிட் லேப் ஆர் பிட் பக்கெட். ஆர்கனைசேஷன் போனீங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் ரெபாசிட்டரி ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ யூ கேன் பிளே அரவுண்ட் வித் ஜிட்ஹப். அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டேரெக்டாக நீங்கள் வந்து ட்ரிகர் பண்ணி யூ கேன் ஸ்டோர் இட் இன் அஜூர் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி. அங்கேருந்து நீங்கள் யூ கேன் டைரக்ட்லி ரன் இட் ஆன் அஜூர் கண்டெய்னர் இன்ஸ்டன்ஸ், ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான். உங்களுக்கு ரியல் டைமில் போனீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ் இருக்கும். ஸோ அது எங்கேருந்து எப்படி கான்ஃபிகர் பண்ணுறாங்க, எப்படி புஷ் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான வெர்ஷன்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஒரு பேசிக் ஐடியா வரும். அப்புறம் போக நீங்கள் யூ கேன் லேர்ன் அ லாட். ஓகே, ஏதாவது கொஸ்டின் இருக்குங்களா ஏசிஐ அண்ட் ஏசிஆர்ல? ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஓகே, பீப்புள் யூஸ் டு டெவலப் அப்ளிகேஷன்ஸ் டு ரன் ஆன் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இப்போ வந்து டேரெக்டாக டாக்கர் கண்டெய்னரில் ரன் ஆகிற மாதிரி கண்டெய்னர் இமேஜஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மைக்ரோ சர்வீசஸ் ஃபார்மேட்டில். ஸோ யூ வில் ஹேவ் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ் ரன்னிங் இன் யுவர் என்விரான்மெண்ட். ஓகே, எனி கொஸ்டின்ஸ்? ப்ராக்டிஸ் பண்ணால் புரிஞ்சிடும். ஓகே, நம்ம 3 டெமோ பார்த்தோம். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பேசிக் டெமோ பாருங்கள். தென் யூ கேன் ஆல்சோ ட்ரை டு கிரியேட் யுவர் ஓன் ரெஜிஸ்ட்ரி. அதில் வந்து நீங்கள் கண்டெய்னரை வந்து கிரியேட் பண்ணி பில்ட் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிட்டு அதை ரன் பண்ணி பாருங்கள். தென் யூ கேன் ஆல்சோ ரன் சம் சாம்பிள் அப்ளிகேஷன். ஸோ இதில் வந்து நிறைய இருக்குது. மைக்ரோசாஃப்டோடைய கண்டெய்னர் சாம்பிள்ஸ் போனீங்க அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் ஃபெச் வாட் எவர் யூ வாண்ட். ஸோ அதில் வந்து உங்களுக்கு என்ன ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. நிறைய கண்டெய்னருக்கு ஏசிஐக்கு தனியாக கொடுக்குறாங்க, ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. பட் டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். ரொம்ப உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா யூ கேன் கோ அண்ட் ரன் நோட் ஜேஎஸ். உங்களுக்கு பைத்தன் தெரியும் அப்படின்னா யூ கேன் பிளே அரவுண்ட் வித் பைத்தன். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஈவென்ட் ட்ரிவன் சாம்பிள்ஸ்லாம் இருக்குது. யூ கேன் கோ அண்ட் ரன் இட். ஏகேஎஸ் வேண்டாம், ஏசிஐக்கு மட்டும் நீங்கள் சாம்பிள்ஸ் என்னன்னு பார்த்துட்டு அதை நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள் அஜூர் சாம்பிள்ஸ்லேருந்து. ஈவன் நிறைய நமக்கு வந்து அவங்களுடைய டியூட்டோரியல் போனீங்க அப்படின்னா அங்கே கூட சில ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதை கூட நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். So if there are any questions, you can ask it, or else thank you for joining. Okay, so we will catch up in the next session. Okay, I'll stop recording.